ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதைவழி பயணம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான முழுநீள சிறுகதை கேட்டுடலாமா? கண்ணின் மணி நீயே. விடிய விடிய 24 மணி நேர தொடர் வேலை. கால்கள் இரண்டும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் கனத்தன. உடல் சோர்வின் உச்சத்திலிருந்த அந்த இளம் செவிலியர் கண்ணை கட்டிய அசதியில் அது தன் வண்டிதான் என்று நினைத்து தவறான ஒரு காரின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். பின்சீட்டில் விழுந்து அப்படியே சுருண்டு படுத்து அடுத்த நொடியே உலகத்தை மறந்து தூங்கியும் போனாள். காரில் ஏற்கனவே வேறு யாரோ இருக்கிறார்கள் என்பதை கூட கவனிக்கும் நிலையில் அவளது மூளை இல்லை. அவள் கண் விழித்து பார்த்தபோது அவளுக்கு நேர் எதிரே ஒரு உயரமான அகன்ற தோள்களை கொண்ட வாலிபன் அமர்ந்திருந்தான். அவன் அணிந்திருந்த கரும் நீல நிற கோட் சூட் அவனது மிடுக்கை காட்டியது. கசப்பான காஃபியின் நிறத்தை கொண்ட அவனது கூர்மையான கண்கள் அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வையில் கோபமில்லை, ஒருவிதமான மென்மையும் பொறுமையும் கலந்திருந்தது. அவன் யார் என்று அவளுக்கு தெரியாது. அவளால் தன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று அவனுக்கும் அப்போது தெரிந்திருக்கவில்லை. முகிலாவின் பணி முடியும்போது 1 மணி நேரத்திற்கு முன்புதான் சென்னை நகரில் மழை நின்றிருந்தது. ஆனாலும் தெருவிளக்குகளின் வெளிச்சத்தில் அந்த சாலைகள் கருகருவென மெருகூட்டப்பட்டது போல் பளபளத்தன. மருத்துவமனையின் சுழல் கதவுகளை தாண்டி அவள் வெளியே வந்தாள். பல குளிர்காலங்களை கண்ட அவளது சாம்பல் நிற கோட்டிற்குள் அவளது செவிலியர் உடையும் அடையாள அட்டையும் பாதி மறைந்திருந்தன. 24 மணி நேர உழைப்பு. காதுகளை துளைத்த மருத்துவக் கருவிகளின் பீப் சத்தங்கள். தாய்க்காக அழுது கொண்டே இருந்த ஒரு சிறு குழந்தை. சரியாக ஊசி போடத் தெரியாத புதிய மருத்துவரால் சொதப்பப்பட்டு இவள் மீண்டும் மீண்டும் போட்ட 3 IV ஊசிகள். கைகளை கழுவி தேய்த்த பின்பும் மூக்கிற்குள் இன்னும் ஒட்டிக்கொண்டிருப்பது போன்ற அந்த மருந்து நெடி. அவளது இடுப்பிலிருந்த கைபேசி அதிர்ந்தது. அவள் அதை பொருட்படுத்தவில்லை. படுக்கை, அமைதி, தலையணை, இதைத் தவிர அவளுக்கு வேறு எதுவும் தேவையாக இருக்கவில்லை. சாலையோரம் ஒரு கருப்பு நிற SUV கார் எஞ்சின் சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்க அதன் பின்கதவு லேசாக திறந்திருந்தது. அவளது மொபைல் செயலியிலும் கருப்பு SUV தெற்கு வாசல் என்றுதான் வந்திருந்தது. தூக்கக் கலக்கத்தில் இருந்த அவளுக்கு அதுவே போதும் என்று தோன்றியது. உள்ளே ஏறி சொகுசான அந்த லெதர் சீட்டில் அமர்ந்தாள். கதவு தானாக மூடிக்கொள்ள ஒரு வழியாக உலகம் அமைதியானது. காரில் இருந்த அந்த சந்தன மற்றும் தேவதாரு மரத்தின் நறுமணம் அவளை தாக்கியது. மருத்துவமனையின் ப்ளீச்சிங் பவுடர் வாசனைக்குப் பிறகு இந்த வாசனை அவளுக்குள் ஏதோ ஒரு நிம்மதியை கொடுத்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் ஜன்னல் கண்ணாடியில் தலையைச் சாய்த்து அடுத்த கணமே ஆழமான தூக்கத்தில் மூழ்கினாள். கார் நகர்வதற்குள் காரின் மற்றொரு கதவு திறந்ததையோ யாரோ ஒரு கனமான நபர் உள்ளே வந்து அமர்ந்ததையோ அவள் அறியவில்லை. ஐயா, பின்னாடி யாரோ தூங்கிட்டிருக்காங்க என்று டிரைவர் பதற்றத்தோடு முணுமுணுத்ததையும் அவள் கேட்கவில்லை. அவள் விழித்ததற்கு காரணம் எந்த சத்தமும் இல்லை. யாரோ தன்னை உற்று நோக்குகிறார்கள் என்ற அந்த பெண்களுக்கே உரிய உள்ளுணர்வுதான். மெல்ல கண்களை திறந்து பார்த்தபோது அவளுக்கு பக்கத்தில் அந்த மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது காஃபி நிற கண்கள் அவளை விசித்திரமாக பார்த்தன. இது என் கார் இல்லையா? முகிலா மிகவும் பலவீனமான குரலில் கேட்டாள். இல்லை, அவன் குரல் கம்பீரமாகவும் நிதானமாகவும் இருந்தது. இது உன்னுடைய கார் இல்லை. முகிலா பதறி அடித்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவளது முகம், கழுத்து, காதுகள் எல்லாம் வெட்கத்திலும் பயத்திலும் சிவந்தன. இதயம் வேகமாக துடித்தது. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க, நிஜமாவே எனக்கு தெரியாது. என் ஆப்ல கருப்பு கார் தெற்கு வாசல்னு காமிச்சது. நான் தொடர்ந்து 2 ஷிஃப்ட் வேலை செஞ்ச டயர்ட்ல. பரவாயில்லை, நிதானமா இருங்க என்றான் அவன், உதட்டின் ஓரத்தில் லேசான புன்னகையோடு. இல்லை, இது தப்பு, நான் கிளம்புறேன், ரொம்ப சாரி என்று தடுமாறியபடி கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தாள் முகிலா. மழை நின்ற குளிர்ந்த காற்று அவள் முகத்தில் அடித்தது. பின்னால் திரும்பி பார்க்க கூட அவளுக்கு துணிவில்லை. அவளது பழைய காலணிகள் தரையில் சட்டமிட அவள் ஓடத் தொடங்கினாள். 3-4 நிமிடங்கள் தாண்டி ஓடி வந்து ஒரு தெருவிளக்கின் கீழ் நின்று மூச்சிறைக்க சுவற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். மிகவும் சோர்வாக இருக்கும்போது வரும் ஒரு விதமான பித்து பிடித்த சிரிப்பு அது.
அழுகையா சிரிப்பா என்று தெரியாத ஒரு நிலை. யார் அவன்? முகிலா, அறிவே இல்லையா உனக்கு? இனி இந்த மனிதனை என் வாழ்க்கையிலேயே பார்க்கப் போவதில்லை. பிறகு என்ன என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். முகிலா, உன்னை நீயே தேத்திக்கோ என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். ஆனால் அந்த பெரிய காரில் அமர்ந்திருந்த ஈஸ்வரன் அவள் அமர்ந்திருந்த அந்த வெற்று படுக்கையையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்தில் அவளது உடல் சூடு இன்னும் குறையாமல் இருந்தது. காரின் நறுமணம் இப்போது மாறியிருந்தது. அந்த சந்தன வாசனையோடு இப்போது மருத்துவமனை சோப்பின் வாசனையும் லேசான ஒரு பெண்மையின் நறுமணமும் கலந்திருந்தது. சீட்டின் இடுக்கில் அவளது கருத்த கூந்தலின் ஒற்றை முடி சிக்கியிருந்தது. அதை தன் விரல்களால் எடுத்து அந்த வெளிச்சத்தில் பார்த்த ஈஸ்வரனுக்கு அதை தூக்கி எறிய மனம் வரவில்லை. ஐயா, வீட்டுக்கு கிளம்பலாமா? டிரைவர் கேட்டார். வண்டியை எடு என்றான் ஈஸ்வரன். அவனது மனதிற்குள் ஏதோ ஒன்று புதியதாக மலரத் தொடங்கியிருந்தது. 3 நாட்களுக்குப் பிறகு முகிலா தனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்துவிட முயன்றாள். ஆனால் காலணி கயிறை கட்டும்போதோ மைக்ரோவேவ் ஓவன் முன்னால் நிற்கும்போதோ அவனது அந்த ஆழமான கண்களும் அவன் சொன்ன அந்த இல்லை என்ற வார்த்தையும் அவளுக்குள் வந்து போனது. அவளுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது. 14 நோயாளிகளை கவனிக்க வேண்டும். அதோடு ஒரு புதிய மருத்துவ மாணவிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு அந்நியனை பற்றி யோசிக்க அவளுக்கு நேரமில்லை. 4ஆம் மாடியில் இருக்கும் அந்த வார்டுதான் முகிலாவிற்கு மிகவும் பிடிக்கும். அன்று 412வது அறையில் ஒரு புதிய நோயாளி அனுமதிக்கப்பட்டிருந்தார். 68 வயதான ஒரு வயதான பெண்மணி. இடுப்பு எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை செய்தவர். நோயாளி விவர அட்டையை பார்த்தபடியே முகிலா உள்ளே நுழைந்தாள். காலை வணக்கம் அம்மா. என்ன இளவரசியம்மான்னு கூப்பிடுமா என்று அந்த படுக்கையில் இருந்த பெண்மணி கனிவோடு சொன்னார். வெள்ளி கம்பி போன்ற தலைமுடி, தேன் நிற கண்கள். நீ என்ன அப்படி கூப்பிட்டா எனக்கு எங்க மாமியார் ஞாபகம் வந்துடும் என்று அவர் சிரிக்க முகிலாவும் சிரித்துவிட்டாள். சரிங்க இளவரசியம்மா, நான் தான் முகிலா. இந்த ஷிஃப்ட்ல நான் தான் உங்களை பாத்துக்க போறேன். முகிலா, அழகான பேரு என்றார் இளவரசி. என் பையன் இப்ப வந்துடுவான். முகிலா அந்த பெரியவருக்கு தலையணையை சரி செய்து கொடுத்து கொண்டிருந்த போது அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. முகிலா நிமிர்ந்து பார்த்தாள். அடுத்த நொடி உலகமே ஸ்தம்பித்தது போல் இருந்தது. அவள் கைகள் அப்படியே நின்றன. மூச்சு நின்றது. வாசலில் நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, அதே ஈஸ்வரன். இந்த முறை சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தான். அவனது முகத்திலும் அதே அதிர்ச்சி. ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். ஈஸ்வரா, உள்ளே வாப்பா. இவங்கதான் முகிலா. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க என்றார் இளவரசி எதையும் அறியாமல். முகிலா, அவன் அவளது பெயரை முதன்முறையாக உச்சரித்தான். அந்த 3 நாட்களுக்கு முன்பு கேட்ட குரலை விட இது மிகவும் மென்மையாக கவனமாக இருந்தது. உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. முகிலா தன் பதற்றத்தை மறைத்துக்கொண்டு ஒரு தொழில்முறை செவிலியராக தன்னை மாற்றிக்கொண்டாள். வணக்கம் ஐயா, உங்க அம்மா உங்களை பற்றிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் மருந்துகளை சரிபார்த்துவிட்டு நான் அப்புறமா வரேன் என்று கிளம்ப முயன்றபோது பின்னாலிருந்து அவனது குரல் கேட்டது. முகிலா. அவள் நின்றாள், ஆனால் திரும்பவில்லை. சொல்லுங்க. உங்களை மீண்டும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை அவளது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. நன்றி திரு ஈஸ்வரன் என்று கூறிவிட்டு அவள் வேகமாக வெளியேறினாள். அறைக்குள் இளவரசி தன் மகனை உற்று நோக்கினாள். ஈஸ்வரா, உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா? ஈஸ்வரன் அந்த மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு, தெரியும் அம்மா, நாங்க ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் என்றான். 1 வாரம் கடந்தது. இளவரசிக்கு முகிலாவை தவிர வேறு யாரையும் பிடிக்கவில்லை. இந்த முகிலா மட்டும் இல்லைனா நான் இந்த ஆஸ்பத்திரியில இருக்கவே மாட்டேன் என்று எல்லாரிடமும் பெருமையாக சொல்வார். ஈஸ்வரன் தினமும் வந்தான். பணக்கார வீட்டு பிள்ளைகளைப் போல வந்துவிட்டு போகாமல் அங்கேயே ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் வேலை செய்வான். மிகவும் மெல்லிய குரலில் பிசினஸ் போன் கால்களை பேசுவான். முகிலா அவனை கவனிக்காதது போல் நடித்தாள். ஆனால் அவன் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவளது மென்மையான கவனிப்பு, நோயாளிகளிடம் அவள் காட்டும் அன்பு, முதியவர்களை அவள் மதிக்கும் விதம், இவையான். அப்போது அறையின் வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது. முகிலா நிமிர்ந்து பார்த்தாள். ஈஸ்வரன் கோட் நனைந்திருக்க தன் டையை சற்றே தளர்த்தியபடி வாசலில் சாய்ந்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது கவிதையை, அவளது கனிவான குரலை கேட்டு உறைந்து போய் நின்றிருந்தான். அவன் தன் சட்டைக்காலரின் டையை லேசாக தளர்த்தியிருப்பதை முகிலா இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை.
அவனது நெற்றிப் புட்டுகளில் மழையின் ஈரத்துளிகள் ஒட்டியிருந்தன. அவன் முகத்தில் இருந்த அந்த பாவனையை அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அது காமமோ அல்லது வெறும் ஆசையோ இல்லை, அதைவிட மிகவும் அமைதியான ஒன்று. ஒருவன் தனக்கு சம்பந்தமில்லாத மிகவும் அவளின் தனிப்பட்ட ஒரு இடத்திற்குள் தவறுதலாக நுழைந்துவிட்டு அங்கே இருக்கலாமா வேண்டாமா என்று தெரியாமல் திகைத்து நிற்பானே, அந்த தவிப்பு அவனிடம் தெரிந்தது. முகிலா மெல்ல அந்த புத்தகத்தை கீழே இறக்கினாள். இருவருமே எதுவும் பேசவில்லை. ஜன்னல் கண்ணாடியில் மழைத்துளிகள் தாளமிட்டு கொண்டிருந்தன. அவர்களுக்கு இடையே இருந்த அந்த படுக்கையில் இளவரசி அம்மாவின் மூச்சுச் சத்தம் சீராகவும் நிதானமாகவும் வந்து போய்க் கொண்டிருந்தது. வார்டின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தொலைபேசி 2 முறை அடித்துவிட்டு அமைதியானது. என்னை மன்னிச்சிடுங்க, ஈஸ்வரன் மிக மெல்லிய குரலில் சொன்னான். நான் வேணும்னு உள்ள வரல. பரவாயில்லை, நீங்க ஒன்னும் என் வேலையை கெடுக்கல. முகிலாவின் குரல் அவளது எதிர்பார்ப்பையும் மீறி மிகவும் நிதானமாக வெளிவந்தது. அம்மா தூங்கிட்டாங்க. அவன் தலையசைத்தான், ஆனால் அங்கிருந்து நகரவில்லை. எவ்வளவு நேரமா அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? முகிலா இந்த கேள்வியை இயல்பாக கேட்க நினைத்தாள், ஆனால் அவளது குரல் அப்படி ஒலிக்கவில்லை. ஈஸ்வரனின் உதட்டோரம் ஒரு சிறிய சுய பரிதாப புன்னகை அரும்பியது. ஒரு நாகரிகம் இல்லாதவன் எவ்வளவு நேரம் நிற்பானோ அவ்வளவு நேரம். முகிலா புத்தகத்தை பார்த்தாள். அம்மாவுக்கு கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு அது தெரியாது என்றான் ஈஸ்வரன். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும். முகிலாவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை அவளையும் அறியாமல் வந்துவிட்டது. அடுத்த கணமே அவளது கழுத்தும் முகமும் சூடேறியது. சாரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இல்லை, ஈஸ்வரன் இன்னும் மெதுவாகச் சொன்னான். நீங்க சொல்றது உண்மைதான். அவன் இன்னமும் அந்த வாசற்படியை விட்டு நகரவில்லை. முகிலாதான் தன் கைகளை எங்கே வைப்பது என்று தெரியாமல் நாற்காலியின் பின்புறம் மடித்து வைக்கப்பட்டிருந்த அவளது சாம்பல் நிற ஸ்வெட்டரை எடுத்து கையில் வைத்துக் கொண்டாள். நான் 408வது ரூம் நோயாளிய ஒரு முறை போய் பார்க்கணும் என்றாள் முகிலா. கண்டிப்பா. அவள் கதவை நோக்கி நடந்தாள். அவன் அவளுக்கு வழிவிடுவதற்காக சரியாக சற்று ஒதுங்கி நின்றான். அவள் அவனை கடந்து சென்றபோது மீண்டும் அதே வாசனை, சந்தனம், தேவதாரு மரம் மற்றும் மழையில் நனைந்த அவனது ஆடைகளின் நறுமணம். அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை, பார்க்கத் துணியவில்லை. தன் முகம் தன் மனதை அவனுக்கு காட்டிக் கொடுத்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். இந்த முறை அவன் அவளது பெயரை அழைக்கவில்லை, அதன் அவசியமும் இருக்கவில்லை. வார்டின் நீண்ட பாதையில் அவள் நடந்து சென்றாள். செவிலியர் கண்காணிப்பு அறை, 410வது அறை, ஏன் அவள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன 408வது அறையை கூட தாண்டி நேரே அந்த பாதையின் கடைசியில் இருந்த மருந்து பொருட்கள் வைக்கும் அறைக்குள், சப்ளை கிளாசெட், புகுந்தாள். கதவை உள்ளே பூட்டிக்கொண்டு துணிகளும் கிருமி நாசினிகளும் நிறைந்த அந்த சிறிய இருட்டு அறைக்குள் அமைதியாக நின்றாள். தன் உள்ளங்கையின் பின்புறத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து பார்த்தாள். முகம் நெருப்பாக குதித்தது. வேண்டாம் முகிலா, இந்த தவற்றை மட்டும் செஞ்சிடாதே என்று தனக்குத்தானே ரகசியமாக எச்சரித்துக் கொண்டாள். அதே நேரத்தில் 412வது அறையில் ஈஸ்வரன் நீண்ட நேரம் அந்த ஜன்னல் வழியே வெளியே பெய்து கொண்டிருந்த மழையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது தாய் படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த புத்தகத்தின் அட்டைப்பக்கத்தில் முகிலா அதை இறுக்கமாக பிடித்திருந்த அவளது விரல் ரேகையின் தடம் இன்னமும் லேசாக தெரிந்தது. அன்று இரவு அவன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய போது நேராக வீட்டிற்குச் செல்லவில்லை. கோட்டை கழற்றி கையில் போட்டுக்கொண்டு மழையில் நனைந்தபடியே சென்னையின் அந்த சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்தான். தன் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் தன் வாழ்வில் முதன்முறையாக ஓர் இடத்தை விட்டு அவனுக்கு போகவே மனமில்லை. அடுத்த நாள் காலை முகிலா தன் உடையை மாற்றிக்கொண்டு காலை 6:50 மணிக்கு வார்டிற்குள் வந்தாள். அவசர அவசரமாக முகத்தை கழுவியதால் அவளது கூந்தலின் நுனிகளில் இன்னமும் ஈரப்பதம் இருந்தது. காலை பணி பதிவேட்டில் கையெழுத்திடுவதற்கு முன்னால் 5 நிமிடம் அமரலாம் என்று நினைத்தவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்குள்ள மேஜையின் ஓரத்தில் ஒரு காகித கப்பில் சூடான காப்பி காத்துக் கொண்டிருந்தது. அதன் மேல் எந்த கடையின் அடையாளமும் இல்லை. அதன் பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மடிக்கப்பட்டு அதன் மேல் கருப்பு பேனாவால் அவளது பெயர் எழுதப்பட்டிருந்தது. வெறும் முகிலா என்று மட்டும் சிறிய எழுத்துகளில். அந்த எழுத்துக்கள் அவளுக்கு புதியவை. யாரோ தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து தயங்கியபடியே அந்த பாத்திரத்தை தொட்டு பார்த்தாள். அது இன்னும் சூடாக இருந்தது. மூடியை சற்றே திறந்து பார்த்தாள். பால், சர்க்கரை எதுவும் இல்லாத பிளாக் காஃபி. அவள் வயிற்றுக்குள் ஏதோ ஒன்று சட்டென்று உருண்டது. அங்கிருந்த மற்றொரு செவிலியர் மாறி
கம்ப்யூட்டர் திரையிலிருந்து நிமிர்ந்து பார்த்து, "என்ன முகிலா, ரகசிய ரசிகரா?" என்று கிண்டல் செய்தாள். "வாய மூடு மாறி" என்று சொல்லிவிட்டு முகிலா அவசர அவசரமாக அந்த காப்பியை எடுத்துக்கொண்டு ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைக்குள் சென்றாள். அங்கிருந்த பழைய சோபாவில் அமர்ந்து அந்த கப்பை தன் இரு கைகளாலும் ஏந்தியபடி யோசித்தாள். 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு நாள் காலை இளவரசி அம்மாவுக்கு வலி அதிகமாக இருந்தபோது முகிலா சோர்வின் உச்சத்தில் இருந்தாள். அப்பாடா, ஆள் ரொம்ப விவரமானவன்தான், என்னையும் கவனிச்சிட்டான் என்று மாறி அந்த பேப்பரை படித்துக்கொண்டே சிரித்தாள். மாறி, கொஞ்சம் சும்மா இருக்கியா என்றாள் முகிலா. விஷயம் என்னவென்றால் அவர்கள் இப்போது பேசத் தொடங்கியிருந்தார்கள். ஆனால் நோயாளி இருக்கும் அறையில் அல்ல. அங்கே இருவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அங்கே அவள் சிஸ்டர் முகிலா, அவன் திரு ஈஸ்வரன். இளவரசி அம்மாவுக்கு முன்னால் அவர்கள் முற்றிலும் அந்நியர்களைப் போலவே நடந்து கொண்டனர். ஆனால் மருத்துவமனை தாழ்வாரங்கள் அவர்களை காட்டிக் கொடுத்துவிட்டன. காலை ஷிஃப்ட் ஆட்கள் உள்ளே வரும்போதும் இரவு ஷிஃப்ட் ஆட்கள் வெளியேறும்போதும் இடைப்பட்ட அந்த சிறிய நேரங்கள், பிசியோதெரப்பி முடிந்து இளவரசி அம்மா தூங்கும் அந்த 15 நிமிடங்கள், அல்லது தற்செயலாக இருவரும் ஒரே லிஃப்டில் 9 மாடிகள் தனியாக பயணம் செய்ய நேரிட்ட கணங்கள். ஆரம்பத்தில் அவர்கள் வானிலை பற்றியும் நகரின் சத்தம் பற்றியும் சாதாரணமாக பேசினார்கள். வீட்டுக்குப் போக எவ்வளவு நேரமாகும் என்று ஒருமுறை மாடிப்படிக்கட்டுகளில் வைத்து அவன் கேட்டான். முதல்ல லோக்கல் ட்ரெயின், அப்புறம் பஸ். அதிர்ஷ்டம் இருந்தா 1 மணி நேரம், மழை பெஞ்சா 1.5 மணி நேரமாகும் என்றாள் முகிலா. அவன் 1 நிமிடம் அமைதியாக இருந்தான். ரொம்ப கஷ்டந்தான். இது என் வேலை என்று அவள் தோள்களை உயர்த்தினாள். எப்ப சாப்பிடுவீங்க? வீட்ல இருந்தே கட்டிட்டு வந்துடுவேன். நிஜமாவா இல்ல சும்மா சொல்றீங்களா? அவன் முகத்தில் புன்னகை இல்லை. அவன் கேலி செய்யவில்லை. அவன் அவளது பதிலுக்காக உண்மையிலேயே காத்துக் கொண்டிருந்தான். அதுதான் முகிலாவின் நெஞ்சை தொட்டது. சில நேரங்கள்ல சாப்பிட முடியாம போகும். முகிலா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. நான் என்ன சொன்னேன்? என் பேரை நீங்க அந்த உருகி பேசுற குரல்ல சொல்றீங்களே, அது. அவனையும் அறியாமல் அவனிடமிருந்து ஒரு சிறிய சிரிப்பு வெளிவந்தது. அங்கிருந்த வாட்டாட்கள் இவர்களை திரும்பி பார்த்தனர். நீங்க முதல்ல கிளம்புங்க, அவளது புன்னகையை மறைக்க முயன்றபடி முகிலா சொன்னாள். போய் உங்க அம்மாவை பாருங்க. சரிங்க மேடம் என்று சொல்லிவிட்டு அவன் நகர்ந்தான். அவன் போவதையே பார்த்துக் கொண்டிருந்த முகிலா தன் நெஞ்சில் இருக்கும் இந்த இதமான கதகதப்பிற்கு காரணம் அந்த காஃபிதான் என்று தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அது காஃபி இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் காலை அவர்களின் விரல்கள் ஒன்றோடொன்று தொட்டன. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைதான். அவன் காஃபி கப்பை தர இவள் வாங்க முயன்றாள். அவளது விரல் நுனிகள் அவனது கைகளின் பின்புறத்தில் அரை நொடிக்கும் குறைவாகவே பட்டிருக்கும். ஆனால் அந்த அதிர்வு அவளது முழங்கை வரை பாய்ந்தது. அவன் அப்படியே உறைந்து நின்றதைக் கொண்டும் அவன் தன் கையை உடனே பின்னுக்கு இழுக்காமல் தாமதித்ததைக் கொண்டும் அவனும் அதை உணர்ந்து விட்டான் என்பதை முகிலா புரிந்து கொண்டாள். நன்றி. அவளது குரல் திக்கித் திணறி வெளிவந்தது. பரவாயில்லை. இருவருமே நகரவில்லை. அவர்களைக் கடந்து ஒரு நோயாளி படுக்கை கானி சத்தத்தோடு நகர்ந்தது. ஒரு ஃபோன் அடித்தது. ஸ்பீக்கரில் டாக்டர் பட்டேல் உடனே எக்ஸ்ரே அறைக்கு வரவும் என்று அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது. உலகம் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்க இவர்கள் இருவரும் ஒரு காகிதக் கப்பிற்கு இருபுறமும் குற்றவாளிகளைப் போல நின்றிருந்தனர். ஈஸ்வரன் முதலில் தன்னை சரிசெய்து கொண்டான். ரொம்ப நேரமா வேலையா? எப்போதும் போலத்தான். அவள் அந்த மூடியை பார்த்தாள். நீங்க நிஜமாவே இதையெல்லாம் செய்யணும்னு அவசியமில்லை. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் தினமும்? அவள் வார்த்தையை முடிக்கவில்லை. ஒரு பொது இடத்தில் அவனிடம் அதற்கான பதிலை கேட்க அவளுக்கு துணிவில்லை. அவன் அங்கே பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு அடி பின்னால் நடந்து வரும்போது அவனுக்குள்ளேயே முணுமுணுப்பது போல மெதுவாகச் சொன்னான். ஏன்னா, இந்த காஃபியை குடிச்சதுக்கப்புறம் உங்க முலம் கொஞ்சம் சோர்வு இல்லாம அழகா இருக்கு. முகிலா நடப்பதை நிறுத்தினாள். ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. இப்போது திரும்பினால் இந்த தாழ்வாரத்தில் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிடும் என்று அவளுக்கு தோன்றியது. திரு ஈஸ்வரன் என்று அந்த பாதையின் நுனியை பார்த்தபடியே சொன்னாள். நீங்க என்னை ஏதோ ஒரு வம்புல மாட்ட வைக்கப் போறீங்க. அப்படியா? ஆமாம். ஒரு சிறிய மௌனத்திற்குப் பிறகு, என்ன மன்னிச்சிடுங்க என்றான் அவன். அவனது குரலில் மன்னிப்பு கேட்பது போன்ற தொனி இல்லை. மாறாக
தனக்குத்தானே ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதனின் தடுமாற்றம் மட்டுமே இருந்தது. முகிலா பதிலேதும் பேசாமல் நடக்கத் தொடங்கினாள். அன்று இரவு பஸ்ஸில் வீட்டிற்கு திரும்பும்போது ஜன்னல் கண்ணாடியில் தன் நெற்றியை சாய்த்தபடி நகரின் விளக்குகள் கலைந்து போவதை பார்த்து கொண்டிருந்தாள் முகிலா. அவளது மனம் முழுக்க அவனது கைகளின் தீண்டலும், உங்க முகம் சோர்வு இல்லாம இருக்கு என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகளும் தான் எதிரொலித்தன. அவளுக்காக அவன் எங்கோ ஒரு இடத்தில் யோசித்திருக்கிறான் என்ற எண்ணமே அவளது இதய துடிப்பை ஒரு நொடி நிறுத்தியது. அவளுக்கு வயது 31 அவள் வாழ்க்கையை உணர்ந்தவள். ஒரு பணக்காரனின் அன்பை நம்பிய ஏழை பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மருத்துவமனையில் அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள். அவளுக்கு தெரியும். இருந்தாலும் ஜன்னல் கண்ணாடியில் நெற்றியை இன்னும் பலமாக அழுத்திக் கொண்டாள். அவளையும் அறியாமல் அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்திருந்தது. அவன் இந்த வார்டில் இருக்கும் ஒரு நோயாளி அல்ல. இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த தாழ்வாரத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. அதிகாலை 2 மணிக்கு கைகளை மடித்துவிட்டு போனை தரையில் போட்டுவிட்டு ஜன்னலோரம் தனியாக அமர்ந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதனாகவே அவன் முகிலாவின் கண்ணுக்கு தெரிந்தான். முகிலா அங்கேயே நின்றாள். நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். ஈஸ்வரன் லேசாகச் சிரித்தான். ஆனால் அந்தச் சிரிப்பில் எந்த சத்தமும் இல்லை. ஒரு விதமான ஏக்கம் மட்டுமே இருந்தது. இந்த கேள்வியை என்கிட்ட யாரும் இதுவரை அதிகமா கேட்டதில்லை. நான் கேட்கிறேன் என்றாள் முகிலா. அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அது ஒரு நீண்ட பார்வை. இளவரசி அம்மாவின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து பார்த்த அந்த எச்சரிக்கையான பார்வையும் அல்ல. அன்று மழையில் வாசலில் நின்று பார்த்த அந்த அமைதியான பார்வையும் அல்ல. அதைவிட மிகவும் சோர்வான, தன் மனதின் காயங்களை அப்படியே வெளிப்படுத்தும் ஒரு பார்வை அது. எனக்கு தெரியல என்றான் ஈஸ்வரன். முகிலா இன்னும் 2 அடிகள் முன்னால் எடுத்து வைத்தாள். 3வது அடியை வைக்கவில்லை. அவனுக்கு எதிரே இருந்த சுவற்றில் தன் தோள்களைச் சாய்த்துக் கொண்டு கைகளை கட்டியபடி அமைதியாக காத்திருந்தாள். நாம் கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக காத்திருந்தாலே போதும். பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் உண்மையான மனதை நம்மிடம் கொட்டிவிடுவார்கள் என்பதை அவள் தன் செவிலியர் பணியில் கற்றிருந்தாள். நான் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த முகிலா. அவன் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தது என்றால், அவள் காதுகளை கூர்மையாக்கவில்லை என்றால் அது கேட்டிருக்கவே செய்யாது. நேற்றும், அதற்கு முந்தைய நாளும் கூட. ஈஸ்வரன் அவளை பார்க்கவில்லை. தன் 2 முழங்கால்களுக்கிடையே கோர்த்து வைக்கப்பட்டிருந்த தன் கைகளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் அன்னிக்கு அந்த கார்ல, அந்த ராத்திரியில இருந்து என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். முகிலாவின் இதயம் அவளது நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு விசித்திரமான தாளத்தை போட்டது. உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது என்றாள் முகிலா மெதுவாக. எனக்கு தெரியும். நீங்க என்ன தற்செயலாதான் ஒரு முறை பாத்தீங்க. அப்புறம் நான் உங்க அம்மாவை பாத்துக்கிற செவிலியர்னு தெரிஞ்சது. அதுக்காக. ஈஸ்வரன் தன் தலையை நிமிர்ந்தான். வாடின் அந்த மங்கலான வெளிச்சம் அவனது முகத்தின் ஒரு பக்கத்தில் விழுந்து அவனது கண்களை இன்னும் ஆழமாக காட்டியது. முகிலா அந்த 3வது அடியையும் எடுத்து வைத்துவிடக்கூடாது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் அதத்தான் சொல்ல வர்றேன் முகிலா. நான் வழக்கமா இப்படிப்பட்டவன் இல்ல. என்ன சுத்தி மனிதர்கள் வர்றதும் போறதும் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா நான் இப்போ ரொம்ப தடுமாறுறேன். உங்ககிட்ட தப்பா பேசுறேனோ? இல்ல, நீங்க சரியாதான் பேசுறீங்க. இல்ல முகிலா, எனக்கு இது என்னன்னே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அடுத்த முறை நீங்க என்ன பார்க்கும்போது அது தற்செயலான ஒரு சந்திப்பா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த தாழ்வாரம் முற்றிலும் அமைதியானது. பக்கத்து அறையில் இருந்த மருத்துவக் கருவியின் மெல்லிய சத்தமும் அவளது சொந்த இதய துடிப்பும் மட்டுமே அவளுக்கு கேட்டது. 2 மாடிகளுக்கு கீழே யாரும் இல்லாத ஒருவருக்காக லிஃப்ட் திறந்து மூடும் சத்தம் மெலிதாக கேட்டது. முகிலா ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுத்தாள். ஈஸ்வரன், நான் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யற ஒரு சாதாரண நர்ஸ். எனக்கு தெரியும். உங்க அம்மா என் நோயாளி. எனக்கு தெரியும். இதனால என் வேலை போகலாம். என் நர்சிங் லைசன்ஸ் ரத்தாகலாம். அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? என் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. என்னால இந்த சென்னை வீட்டு வாடகையையே ஒழுங்கா கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம
மதுரையில இருக்கிற என் அம்மா. அவள் சட்டென்று நிறுத்தி தன் உதட்டை கடித்து கொண்டாள். சாரி, நான் இதையெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. அவன் குரல் இன்னும் மெலிந்தது. தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்காதீங்க. முகிலா ஒரு நோடி தன் மூடினாள். இப்போ நான் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க நேரா 4வது மாடிக்கு உங்க அம்மா அறைக்கு போங்க. நாம 2 பேரும் இப்போ நடந்தத மறந்திடுவோம். ஈஸ்வரன் பதில் பேசவில்லை. அவள் பேசும் அந்த வார்த்தைகளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். நான் அதைத்தான் செய்யப் போறேன் என்றாள் முகிலா. சரி, நான் இப்போ மேல போறேன். நாளைக்கு காலையில நீங்க எப்போதும் போல திரு ஈஸ்வரனாகவும் நான் சிஸ்டர் முகிலாவாகவும் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தினமும் அந்த காஃபிய கொண்டு வரலாம். நீங்க அதை நிறுத்தினா நாம 2 பேருமே அதை மிஸ் பண்ணுமோன்னு நினைக்கிறேன். முக்கியமா இப்போ உங்க அம்மாவுக்கு நாம 2 பேரும் நிதானமா இருக்க வேண்டியது அவசியம். அதனால இந்த விஷயம், இது என்னவா இருந்தாலும் இத நாம தொட வேண்டாம். இப்போதைக்கு இங்க வேண்டாம். இங்க வேண்டாம். ஈஸ்வரன் அவளது வார்த்தைகளை திரும்ப சொன்னான். சரி, இங்க வேண்டாம். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய மாற்றம் தெரிந்தது. அவள் தன் மனதை கொஞ்சம் தளர்த்தியிருந்தால் அதை ஒரு நம்பிக்கை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் அதை பார்க்க விரும்பவில்லை. அவள் சுவற்றில் இருந்து விலகி அவனை கடந்து 3 அடிகள் முன்னோக்கி நடந்தாள். பின்னாலிருந்து அவனது குரல் மிகவும் மெதுவாக கேட்டது. முகிலா. அவள் நின்றாள். ஆனால் அவன் பக்கம் திரும்பாமல் அந்த நீண்ட பாதையையே பார்த்து கொண்டு நின்றாள். இங்க வேண்டாம், அவ்வளவுதானே? சரி என்றான் ஈஸ்வரன். அவள் லிஃப்டை நோக்கி நடந்து செல்லும் அந்த முழு தூரத்திலும் அவளது மூளை அவன் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டது. அவள் எப்போதுமே வேண்டாம் என்று சொல்லவில்லை, இங்கே வேண்டாம் என்றுதான் சொல்லியிருந்தாள். அவள் சொன்னதையே அவன் வழிமொழிந்திருந்தான். அன்று காலை சென்னை நகரின் மேல் சூரியன் மெல்ல உதிக்கத் தொடங்கிய போது பஸ்ஸில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த முகிலா தன் பையன் கைப்பிடியை 2 கைகளாலும் இறுக்கமாக பிடித்தபடி ஜன்னலுக்கு வெளியே பார்த்து தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டாள். அவளுக்குள் ஒரு பயம் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு அவளது மனது ஏதோ ஒரு சுமை குறைந்த இறக்கையைப் போல லேசாக உணர்ந்தது. அவள் வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும் அவளுக்குள் ஏதோ இனம் புரியாத ஓர் உணர்வு ஏற்பட்டிருந்தது. அவள் இவ்வாறு கூறியதற்கு காரணம் பணக்காரர்கள் மீதிருந்த ஒரு பயம்தான். அவள் ஒரு பெரிய வம்பில் மாட்டிக்கொள்ளப் போகிறாள் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் விடிந்து வரும் அந்த அதிகாலை பொழுதில் அவளுக்கு அதைப் பற்றி எந்த கவலையும் இருக்கவில்லை. அது ஒரு சனிக்கிழமை. இளவரசி அம்மாவுக்கு திடீரென்று பிஸ்தா ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது. எனக்கு வெண்ணிலா வேண்டாம்பா, அந்த பச்சை கலர் பிஸ்தாதான் வேணும். நீ எனக்கு வெண்ணிலா வாங்கிட்டு வந்தா நீ யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என்றார். அம்மா, ஆஸ்பத்திரி கேண்டீன்ல பிஸ்தா ஐஸ்கிரீம் இருக்காதுமா என்றான் ஈஸ்வரன். அப்படின்னா எங்கேயாவது போய் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வா. வெளியே 36 டிகிரி வெயில் அடிக்குது. அப்போ அது சீக்கிரமே உருகிடுமா? முகிலா படுக்கையின் காலடியில் நின்று கொண்டு தன் புன்னகையை மறைக்க கடுமையாக போராடிக் கொண்டிருந்தாள். இந்த வாரத்தில் இளவரசி அம்மாவின் முகம் நன்றாக தேறியிருந்தது. பிசியோதெரப்பி பயிற்சிகள் நன்றாக நடந்து கொண்டிருந்ததால் அவர் அங்கிருந்த பாலாஜி என்ற இளம் பிசியோதெரபிஸ்டையே தன் பேச்சால் கிண்டல் செய்யத் தொடங்கியிருந்தார். பாலாஜிக்கு அவரிடம் எப்படி பேசுவதென்றே தெரியவில்லை. இளவரசி அம்மாவின் பசியும் இப்போது அதிகமாகியிருந்தது. அதுவும் மிகவும் குறிப்பிட்ட சில உணவுகள் மட்டுமே அவருக்கு தேவைப்பட்டன. ஆஸ்பத்திரி சாப்பாடு அல்லாத வீட்டுச் சாப்பாடு. ஈஸ்வரன் அதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு குறிப்பிட்ட பிராண்டு கைக்ரீம். இப்போது ஈஸ்வரன் அதன் 2 டியூபுகளை தன் கோட்பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருந்தான். இப்போது இந்த ஐஸ்கிரீம். நான் உங்க கூட வர்றேன். முகிலா யோசிப்பதற்கு முன்னாலேயே அவளது வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துவிட்டது. அந்த தெருமுக்குல ஒரு பெரிய கடை இருக்கு. அங்கே நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும். எனக்கும் இப்போ ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. ஈஸ்வரன் அவளை பார்த்தான். முகிலா அங்கே இருந்த மருத்துவக் கருவியை பார்ப்பது போல் நடித்தாள். சரி, கிளம்பலாம் என்றான் ஈஸ்வரன். சென்னையின் ஆகஸ்ட் மாத கொளுத்தும் வெயிலது. காற்றே அப்படியே உறைந்து கிடப்பது போல் ஒரு புழுக்கம். அவர்கள் மருத்துவமனையின் சுழல் கதவை தாண்டி வெளியே வந்த அடுத்த நொடியே முகிலாவின் செவிலியர் உடை அவளது முதுகோடு ஒட்டிக்கொள்ளத் தொடங்கியது. இந்த வெயில்ல நீங்க உருகிடுவீங்க போல என்றான் ஈஸ்வரன். நான் பார்த்துப்பேன் என்றாள் முகிலா. அவர்கள் அந்த பிரதான சாலையை கடந்தனர்.
சூரிய ஒளி அங்கிருந்த ஒவ்வொரு கட்டிடத்தின் ஜன்னல்களிலும் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. தெருமுக்குல ஒருவன் மிளகாய்த்தூள் தூவிய மாங்காய் மற்றும் பழத்துண்டுகளை விற்றுக் கொண்டிருந்தான். தார்ச்சாலை அவளது காலணிகளுக்கு கீழே லேசாக உருகியது போல் மென்மையாக இருந்தது. ஈஸ்வரன் தன் கோட்டை கழற்றி ஒரே ஒரு விரலால் தன் தோளில் மாட்டிக்கொண்டிருந்தான். அவனது சட்டைக் கைகள் முழங்கை வரை மடிக்கப்பட்டிருந்தன. அவன் முகிலாவின் நடவேகத்திற்கு ஏற்ப மெதுவாக நடந்து வந்தான். அவன் அவளுக்காக தன் வேகத்தை குறைத்து நடக்கிறான் என்பதை அவளே அறியாத வண்ணம் மிகவும் இயல்பாக அதை செய்தான். பிஸ்தா பிஸ்தா எங்க அம்மாவுக்கு நிஜமாவே பிஸ்தா பிடிக்குமா என்று கேட்டான் ஈஸ்வரன். உங்க அம்மாவுக்கு பிடிச்சதை விட தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்குறதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் என்று முகிலா அவனை பார்த்து கூறினாள். இன்னும் நீங்க உங்களோட அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கலையா என்று கேட்டாள். நான் அதை இப்போதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். பளபளன்னு ஆஃபீஸ் மீட்டிங் இருந்துட்டே எங்க அம்மா என்ன கவனிச்சுக்கிட்ட அளவு கூட நான் அவங்கள கவனிச்சுக்கல என்பது எனக்கு இப்பதான் புரியுது என்றான் ஈஸ்வரன். அவர்கள் கடைக்குச் சென்று ஐஸ்கிரீம் வாங்கினார்கள். 2 கப்புகள் வாங்கப்பட்டன. இளவரசி அம்மாவுக்கு பிஸ்தா, முகிலாவிற்கு மின்ட் சாக்லேட் சிப். ஏனென்றால் 3 வாரங்களுக்கு முன்பு ஒரு வியாழக்கிழமை காலை முகிலா செவிலியர் அறையில் மாரியிடம் தற்செயலாக பேசும்போது தனக்கு மின்ட் சாக்லேட் சிப் ஃப்ளேவர் மட்டும்தான் பிடிக்கும் என்று சொல்லியிருந்தாள். ஈஸ்வரன் அவள் சொல்லும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் தன் மனதிற்குள் ரகசியமாக பதிவு செய்து கொள்கிறான் என்பதை முகிலா இப்போது மெல்ல புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். முகிலா தன் பர்ஸை திறப்பதற்குள் ஈஸ்வரன் பணத்தை கொடுத்துவிட்டான். அவள் அவனை முறைத்து பார்த்தாள். ஆனால் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அவர்கள் ஐஸ்கிரீமோடு மீண்டும் மருத்துவமனையை நோக்கி 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்பார்கள். சட்டென்று வானம் பொத்துக்கொண்டு ஊற்றியது. எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, இடிச்சத்தமும் இல்லை. ஒரு நொடிக்கு முன்பு வரை வெயிலும் புழுக்கமுமாக இருந்த வானம் அடுத்த நொடியே கருத்த மேகங்களால் சூழப்பட்டது. முதல் சில பெரிய மழைத்துளிகள் தார்ச்சாலையில் சூடாக வந்து விழுந்தன. அவர்கள் தெருமுக்கை தொடுவதற்குள் மழை கொட்டோ கொட்டென்று பேயாக பெய்யத் தொடங்கியது. அவர்களுக்கு முன்னால் நடந்து சென்ற ஒரு பெண் அலறிக்கொண்டு தன் கையிலிருந்த நியூஸ் பேப்பரை தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டாள். ஒரு ஆட்டோ வேகமாக கடந்து செல்ல சாலையிலிருந்த சாக்கடை நீர் அவர்களது முழங்கால் வரை வந்து தெளித்தது. முகிலா பலமாக சிரிக்கத் தொடங்கினாள். அவளால் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இந்த சூழ்நிலையே அவளுக்கு மிகவும் வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அந்த பிஸ்தா ஐஸ்கிரீம், இந்த சென்னை வெயில், இப்போதோ நனைந்த 2 தொப்பல் காக்கைகளைப் போல அவர்கள் மருத்துவமனைக்குள் நுழையப் போகிறார்கள் என்ற எண்ணமே அவளை சிரிக்க வைத்தது. ஈஸ்வரன் அவளை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்தான். அவனது முகத்தில் இதற்கு முன்பு முகிலா பார்த்திராத ஒரு பாவனை தோன்றியது. அது ஒரு 10 இளைஞனின் கவலையற்ற அப்பட்டமான புன்னகை. அந்த புன்னகை அவனது வயதை ஒரு 15 ஆண்டுகள் குறைத்து காட்டியது. வா, இப்படி போகலாம் என்று சொன்ன ஈஸ்வரன் அவளது கைகளை பிடிக்காமல் அவளது மணிக்கட்டை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அவனது விரல்கள் மழையினால் ஏற்கனவே ஈரமாகவும் அதே சமயம் கதகதப்பாகவும் இருந்தன. அவளை இழுத்துக்கொண்டு அவளுக்கு தெரியாத ஒரு கட்டிடத்தின் நுழைவாயிலுக்குள் நுழைந்தான். முகிலா தன் மூச்சை சரி செய்து கொண்டு, இது என்ன பில்டிங் தெரியலையே, ரொம்ப நாளா பூட்டியதா இருக்கு. நாம அங்கு போக வேண்டாம். வாங்க, மருத்துவமனையோட மாடிக்கு போலாம். அங்க ஹீட்டர் ரூம் இருக்கு. அங்க நீங்க உங்க கோட்டை காய வச்சுக்கலாம் என்றாள். என்னது? ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடி. அங்கே ஹெலிகாப்டர் வந்து இறங்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன நிழற்கூரை இருக்கு. நாம அங்க போய் உடம்ப காய வச்சுக்கலாம். மழை குறைஞ்சதும் கீழே வரலாம். அங்கே போக அனுமதி இருக்கா என்று ஈஸ்வரன் கேட்டான். முகிலா அவனை பார்த்து இல்லை என்று சொல்லிச் சிரித்தாள். இந்த முறை அவளது சிரிப்பு மிகவும் இயல்பாக இருந்தது. அங்கேயே நான் உன்னை அழைத்துச் செல்கிறோம் என்று அவளது மனம் அவளை கேள்வி கேட்டாலும், அவரது கோட்டை காய வைக்கத்தானே அழைத்துச் செல்கிறேன் என்று அவள் மனதை அவளே தீற்றிக் கொண்டாள். லிஃப்டில் போனால் ஆட்கள் இருப்பார்கள் என்பதால் அவர்கள் அவசரகால படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி அங்கிருந்த கனமான இரும்பு கதவை தள்ளிக்கொண்டு மொட்டை மாடியின் மழைச் சத்தத்திற்குள் நுழைந்தனர். கான்கிரீட் தரையில் மழைத்துளிகள் தாழமிட்டுக் கொண்டிருந்தன. கீழே சென்னை நகரம் எப்போதும் போல தன் சத்தத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தது. முகிலா ஈஸ்வரனை அந்த ஹெலிபேட் கதவின் மேல் இருந்த சிறிய இரும்பு நிழற்கூரைக்கு கீழே கூட்டிச் சென்றாள். அவர்கள் இருவரும் முற்றிலும் நனைந்து போய் அங்கே நின்றனர். இளவரசி அம்மாவுக்கு வாங்கிய பிஸ்தா ஐஸ்கிரீம் அந்த பாத்திரத்திற்குள் மெல்ல உருகத் தொடங்கியிருந்தது. அம்மா இன்னைக்கு என்ன நிஜமாவே கொன்னுட போறாங்க
என்று உருகிக் கொண்டிருக்கும் ஐஸ்கிரீமை பார்த்தபடி முகிலா கவலைப்பட்டாள். எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிறேன் என்றான் ஈஸ்வரன். திரு ஈஸ்வரன். அவன் தன் நனைந்த கோட்டை கழற்றினான். அது முற்றிலும் பாழாகியிருந்தது. இருந்தாலும் அதை முகிலாவின் தோள்களில் போர்த்தினான். முகிலா அப்படியே உறைந்து போனாள். இது மிகவும் பழைய காலத்து சினிமாத்தனமான ஒரு விஷயமாக அவளுக்கு தோன்றியது. அவளது செவிலியர் உடை ஏற்கனவே உடலோடு ஒட்டியிருந்தது. அவனது கோட்டும் வெளியில் நனைந்திருந்தது. உள்ளே மட்டும்தான் லேசாக காய்ந்திருந்தது. இதனால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லைதான். ஆனால் அந்த சட்டையின் உட்பகுதி அவனது உடல் சூட்டோடு கதகதப்பாக இருந்தது. அதில் அவனது நறுமணம் வீசியது. சந்தனம், தேவதாரு மற்றும் மழையின் வாசனை. அவளது கழுத்தெலும்புக்கு அருகில் அந்த கோட்டின் காலரை சரி செய்யும்போது அவனது கைவிரல்கள் அவளது கழுத்தில் ஒரு கால் நொடிக்கும் குறைவாகப்பட்டன. உடனே அவன் தன் கையை வேகமாக பின்னுக்கு இழுத்து கொண்டான். தனக்கு உரிமை இல்லாத ஏதோ ஒன்றை தொட்டுவிட்ட குற்ற உணர்ச்சி அவனிடம் தெரிந்தது. ஈஸ்வரன், எனக்கு தெரியும், இங்க வேண்டாம், எனக்கு புரியுது. அவர்கள் இருவருக்கும் இடையே 2 அடி தூரமே இருந்தது. ஒருவேளை அதைவிட குறைவாக கூட இருக்கலாம். அந்த நிழற்கூரையின் விளிம்பை தாண்டி மழை ஒரு வெள்ளை திரை போல கட்டிக்கொண்டிருந்தது. அவளது ஸ்வெட்ரு பாழாகியிருந்தது. அவளது தலைமுடி நெற்றிப்புட்டுகளில் ஒட்டியிருந்தது. ஒரு முட்டாளைப் போல உருகும் 2 ஐஸ்கிரீம் கப்புகளை தன் கைகளில் பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். அவன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவள் அவனை பார்த்தாள். இப்போது இருவருமே தங்கள் மனதை மறைக்க முயலவில்லை. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன் என்றான் ஈஸ்வரன். கேட்காதீங்க. சரி. ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, ஏன்னா நான் சரின்னு சொல்லிடுவேன். அப்புறம் அந்த பதிலுக்கு நாம 2 பேரும் தான் பொறுப்பேற்கணும். ஆனா அந்த பதில சந்திக்கிறதுக்கு இப்போ என் மனசு தயாராக இல்ல. புரியுதா என்றாள் முகிலா. புரியுது. அவன் தன் பார்வையை விலக்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. அவனது கை மெல்ல மேலே உயர்ந்தது. மிகவும் மெதுவாக, கவனமாக. அவளது முகத்தை தொடவில்லை. ஆனால் அவளது தாடையின் ஓரத்தில் இருந்த ஒரு மழைத்துளியை தன் விரல் பின்புறத்தால் மெதுவாக துடைத்தான். ஒருவரின் முகத்தில் வடியும் மழைத்துளியை தாங்க முடியாமல் துடைப்பார்களே, அந்த பாசத்தோடு அதை செய்தான். முகிலா தன் முகத்தை லேசாக உயர்த்தினாள். அவளது மூளை அதை தடுக்க நினைக்கும் முன்பே அவளது உடல் அதை செய்துவிட்டது. அவனது உதடுகள் அவளுக்கு மிக அருகில் இருந்தன. அவனது மூச்சுக்காற்றின் சூட்டை அவளால் உணர முடிந்தது. இங்க வேண்டாம், அவன் முணுமுணித்தான். இங்க வேண்டாம், அவளும் ரகசிய குரலில் திரும்பச் சொன்னாள். ஆனாலும் அவன் அவளை முத்தமிட்டான். அது அவளது அனுமதியை கேட்கும் ஒரு சாதாரண முதல் முத்தமல்ல. பல வாரங்களாக தங்களின் புத்தியோடும் மனசாட்சியோடும் போராடி தோற்றுப்போன 2 உடல்களின் சங்கமம் அது. ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கி, பின்பு அவனது மற்றொரு கை அவளது முகத்தை மிகவும் கனிவோடு ஏந்திக் கொண்டது. அவளைப் பற்றி அவள் நினைத்திருந்த எந்த ஒரு கணிப்போடும் பொருந்தாத ஒரு பேரன்பு அந்த தீண்டலில் இருந்தது. முகிலா அவனது முத்தத்திற்குள் ஒரு சிறிய, விசித்திரமான சத்தத்தை எழுப்பினாள். அதை அவள் தன் வாழ்நாளின் இறுதி வரை மறுக்கப் போவதில்லை என தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டாள். அவள் மனதிற்குள் ஒரே நேரத்தில் சிரித்துக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தாள். ஐஸ்கிரீம் உருகி அவளது மணிக்கட்டில் வழிந்தது. அவர்கள் மெல்ல விலகினார்கள். உருகி போயிருந்த ஐஸ்கிரீமை பார்த்து அவள், ஐயோ போச்சு, ஆமா போச்சு என்று ஈஸ்வரனும் அவளது நெற்றியில் தன் நெற்றியைச் சாய்த்தபடி சிரித்தான். அம்மா இன்னைக்கு நம்ம 2 பேரையும் கொலை செய்ய போறாங்க. நான் அவங்களுக்கு 1 லிட்டர் ஐஸ்கிரீம் வாங்கித் தர்றேன், இல்ல அந்த ஃபேக்டரியையே விலைக்கு வாங்கித் தர்றேன் என்றாள். ஈஸ்வரன், நாம இப்போ எதையுமே செய்யல, சரியா? சரி, நிஜமாதான் சொல்றேன். சரிங்க மேடம் என்றான். அவர்கள் இருவரும் கைகளை கோர்த்தபடி லிஃப்டில் கீழே இறங்கினார்கள். எதுவும் பேசவில்லை. 4வது மாடியில் லிஃப்ட் கதவு திறப்பதற்கு 1 நொடிக்கு முன்பு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே இருவரும் கைகளை மிகச் சரியாக விடுவித்துக் கொண்டனர். அறைக்குள் நுழைந்ததும் நனைந்து போய் முகம் சிவந்து உருகிய பச்சை நிற கூழுடன் நின்றிருந்த இருவரையும் இளவரசி அம்மா ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் புருவங்களை உயர்த்தினார். என்று கனிவாகச் சொன்னார். நீங்க 2 பேரும் நல்லாவே நனைஞ்சிருக்கீங்க போல. தன் மருத்துவ பணி வாழ்க்கையிலேயே முதன்முறையாக முகிலாவால் தன் நோயாளியின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை.
ஏதோ அப்போதைக்கு அந்த நிமிடத்தை இருவரும் சமாளித்து கடந்து வந்தனர். அடுத்த 4 நாட்களுக்கு ஈஸ்வரன் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். அந்த சந்தோஷத்தை எப்படி தாங்குவது என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஒரு தையல்காரன் சரியாக தைக்காத கோட் உடம்பில் இடிப்பது போல அந்த மகிழ்ச்சி அவனுக்குள் ஒரு புதிய உணர்வை தந்தது. அவன் ஆபீஸ் மீட்டிங்கில் இருக்கும்போது திரையில் எண்கள் நீல நிறத்தில் மின்னிக் கொண்டிருக்கும்போது அவனது மனம் திடீரென்று அந்த நனைந்த ஸ்வெட்டருக்கும் உருகிய பச்சை நிற ஐஸ்கிரீமிற்கும் தாவிவிடும். உடனே அவன் தன் பேனாவின் முனையை தன் விரலால் பலமாக அழுத்தி நிஜ உலகிற்கு வரவேண்டியிருந்தது. லிஃப்டில் கதவு திறப்பதற்கு அரை நொடிக்கு முன்பு அவள் தன் கையை எவ்வளவு லேசாக யதார்த்தமாக விடுவித்துக் கொண்டாள் என்பதை அவன் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தான். அவளிடம் எந்த பதற்றமும் இல்லை. ஒரு தொழில்முறை செவிலியருக்கான நேர்த்தியும் எதை பாதுகாக்க வேண்டும் என்ற தெளிவும் அவளிடம் இருந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவுக்கும் புதன்கிழமை காலைக்கும் இடையேதான் எல்லாம் தலைகீழாக மாறத் தொடங்கியது. ஏனென்றால் தனக்கு பிடித்தவர்களை பாதுகாப்பதுதான் ஈஸ்வரனுக்கு தெரிந்த ஒரே மொழி. பணம், செல்வாக்கு, ஒரு ஃபோன் கால், அதிகாரத்தை பயன்படுத்தி காரியங்களை சாதிப்பது அவனுக்கு பழகிய ஒன்று. கடந்த 20 வருடங்களாக அவன் இருந்த உலகத்தில் ஒரு விஷயம் முக்கியம் என்றால் அதை தன் அதிகாரத்தால் சரி செய்வதுதான் அவனது வழக்கம். எனவே புதன்கிழமை மதியம் தான் விரும்பாத ஒரு பிசினஸ் டின்னருக்கு காரில் செல்லும் வழியில் ஈஸ்வரன் அந்த மருத்துவமனையின் தலைமை இயக்குனரை போனில் அழைத்தான். அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே ஒரு பொதுவான அமைப்பின் மூலம் அறிமுகம் இருந்தது. அவன் பெரிய மனிதர்களுக்கே உரிய அந்த பாணியில் மிகவும் நிதானமாக பேசினான். ஹலோ ஹென்றி, உங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை பாத்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா செவிலியர் முகிலா ரொம்ப அருமையா வேலை செய்யறாங்க. எங்க அம்மா டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் அவங்கள மட்டுமே எங்க அம்மாவோட கேஸ கவனிக்க வைக்க முடியுமா? அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலோட முதியோர் வார்டுக்கு நான் ஏதாவது ஒரு பெரிய நிதி உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அத பத்தி பேச நாம ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணலாமா? இயக்குனர் ஹென்றிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஈஸ்வரன் போனை வைத்துவிட்டு காரின் ஜன்னல் வழியே சென்னையின் சாலைகளை பார்த்தபடி புன்னகைத்தான். தான் அறிந்த ஒரே வழியில் தனக்கு பிடித்தமான பெண்ணுக்கு ஒரு சிறிய நல்ல காரியத்தை செய்துவிட்டதாக அவன் நினைத்தானதான். அவன் மிகவும் புத்திசாலி மனிதன்தான். ஆனால் தான் செய்த இந்த செயல் அவளது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப்போகிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஈஸ்வரனைப் போன்ற பெரிய மனிதர்கள் சில இடங்களுக்கு உதவி செய்ய நினைக்கும்போது அவர்கள் உதவியை மட்டும் கொண்டு வருவதில்லை, தங்களின் பிரம்மாண்டமான நிழலையும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த நிழல் ஓர் ஏழை பெண் தன் உழைப்பால் கட்டியெழுப்பிய சிறிய உலகத்தின் மேல் அவளது அனுமதியை கேட்காமலேயே ஒரு பெரிய கட்டிடத்தைப் போல வந்து விழும். அது அவனுக்கு அப்போது தெரியவில்லை. ஆனால் விரைவில் தெரியப்போகிறது. அதே நாள் மாலை முகிலா சென்னையில் இருக்கும் தன் வாடகை வீட்டுக்கு வந்தாள். அது 3வது மாடியில் இருந்த ஒரு சிறிய வீடு. பக்கத்தில் லோக்கல் ட்ரெயின் போகும்போதெல்லாம் ஜன்னல் கதவுகள் அதிரும். பாத்ரூமில் உடைந்த டைல்ஸ் கல்லை மாற்ற வேண்டும் என்று 2 வருடங்களாக நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் தன் வீட்டு வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டிருப்பதை கண்டாள். அதை தொடுவதற்கு முன்பே அது என்னவென்று அவளுக்கு புரிந்துவிட்டது. நல்ல வெண்மை நிற பெட்டி, கரும் நீல நிற ரிப்பன் கட்டப்பட்டிருந்தது. எந்த ஒரு வாழ்த்துக்கட்டையும் இல்லை. அதை 2 கைகளாலும் தூக்கிக் கொண்டு உள்ளே வந்தாள். சமையலறை மேடையில் காலையில் கழுவாமல் வைத்திருந்த பாத்திரத்திற்கு அருகில் அதை வைத்தாள். மெதுவாக அந்த ரிப்பனை அவிழ்த்தாள். உள்ளே மெல்லிய டிஷ்யூ பேப்பருக்கு நடுவில் ஒரு கோட் இருந்தது. அது மிகவும் விலை உயர்ந்த மென்மையான கம்பளி ஆடை. அதன் உள்பகுதி தூய பட்டுத் துணியால் தைக்கப்பட்டிருந்தது. அவளது கைகளின் பின்புறத்தில் அந்த பட்டு படும்போது அதன் குளுமையை அவளால் உணர முடிந்தது. அதை எடுத்து தன் உடம்பில் அளந்து பார்த்தாள். அதன் கைகள் அவளது மணிக்கட்டு வரை சரியாக பொருந்தின. அதன் காலர் அவளது முகத்தை மறைக்காமல் அவளது தாடை வரை கம்பீரமாக நின்றது. ஜனவரி மாத குளிர்காலத்தில் அதிகாலை 6 மணிக்கு ரயில் நிலையத்தின் காற்றில் நிற்கும்போது இந்த ஆடை எவ்வளவு கதகதப்பாக இருக்கும் என்பதை அதை தொட்ட உடனே அவளால் சொல்ல முடிந்தது. அவள் அழவில்லை. தன் வீட்டு வாடகையை விட அதிக விலை கொண்ட அந்த ஆடைப் பெட்டிக்கு முன்னால் அமைதியாக நின்றாள். அவளது தொண்டைக்குள் ஒரு புதிய குளிர்ந்த உணர்வு எழுந்தது. ஏனென்றால் அந்த ஆடையை பார்த்தபோது அவளது மூளை புரிந்து கொள்வதற்கு முன்பே அவளது உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. அவன் அவளிடம் எதையும் கேட்கவில்லை. அவன் அவளிடம் வந்து, உங்க கோட் பழையதாகிடுச்சு, நான் உங்களுக்கு புதிய கோட் வாங்கித் தரவா, உங்களுக்கு சம்மதமா
என்று கேட்கவில்லை. அவன் அவளது பழைய ஆடை காலரை பார்த்தான். அவளுக்கு புதிய ஒன்றை வாங்கினான். எந்த ஒரு கடிதமும் இல்லாமல் அவளது வீட்டு வாசலில் போட வைத்தான். ஏதோ அவளுக்கு சுயமரியாதையோ சொந்தக் கருத்தோ இருக்காது என்று நினைப்பது போல அவன் காட்டியது அன்புதான். ஆனால் தன் அன்பின் மேல் அவனுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத திமிரான நம்பிக்கைதான் முகிலாவிற்கு வம்பாகன்னே தெரிந்தது. அதுதான் அவளுக்கு இன்னும் வேதனையை தந்தது. அவள் அந்த ஆடையை மிகவும் கவனமாக மடித்து மீண்டும் அந்த பெட்டிக்குள் வைத்தாள். ரிப்பனை மீண்டும் கட்டினாள். பின்பு சமையலறை நாற்காலியில் அமர்ந்து தன் உள்ளங்கையில் முகம் புதைத்து ஒரே ஒரு முறை அமைதியாக அழுதாள். உடனே மாரியை போனில் அழைத்தாள். ஹலோ மாரி, சொல்லு முகிலா. நான் சொல்றதைக் கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்கலைன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லு. உனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல முகிலா. நீ என்ன சொல்லப் போறேனே எனக்குத்தான் தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், உனக்கு பைத்தியம் இல்லை. முகிலா லேசான அழுகையோடு சிரித்தாள். அவன் எனக்கு ஒரு விலை உயர்ந்த கோட் அனுப்பியிருக்கான். என்னது, கோட்டா? ஆமா. மாரி பக்கமிருந்து நீண்ட மௌனம் நிலவியது. அதை அப்படியே திருப்பி அனுப்பிடு என்றாள் மாரி. சத்தமில்லாம, எந்த ஒரு சண்டையும் இல்லாம அப்படியே திருப்பி அனுப்பிடு. நானும் அதைத்தான் செய்யப் போறேன். அப்புறம் முகிலா, என்ன? நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கு எல்லைகள்னா என்னன்னே தெரியாது. எல்லைகள்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதை எப்படி தாண்டி போகலாம்னு பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு கோடுன்னு நினைப்பாங்க. அவனுக்கு ஒரு சின்ன லெட்டர் எழுது, ரொம்ப சுருக்கமா இருக்கணும். ஆனா உனக்கு 40 வயசானாலும் அந்த லெட்டரை பார்த்து நீ பெருமைப்படுற மாதிரி இருக்கணும். முகிலா, சரி மாரி, சரி, தேங்க்ஸ், நான் வைக்கிறேன். சரிடி, போய் தூங்கு என்று கூறிய மாரி போனை வைத்தாள். ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை. நள்ளிரவு 1 மணிக்கு அந்த மங்கலான வெளிச்சத்தில் அமர்ந்து பேனாவை எடுத்தாள். 3 பேப்பர்களை கிழித்துப் போட்ட பிறகு அவளது மனதில் இருந்த வார்த்தைகள் சரியாக வந்தன. ஈஸ்வரன், நீங்கள் என்னை ஒரு குழந்தையைப் போல பாதுகாக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு தேவை, நீங்கள் என்னை ஒரு சக மனிதராக மதிக்கணும், என் மனதை பார்க்கணும். தயவு செய்து இனி எனக்கு எதையும் அனுப்ப வேண்டாம். அதை ஒரு முறை மடித்து அந்த ஆடையின் பாக்கெட்டுக்குள் வைத்தாள். பெட்டியை கட்டி ரிப்பனை போட்டாள். அடுத்த நாள் காலை 7 மணிக்கு அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு சாலையின் மறுபுறம் இருந்த ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புக்குச் சென்றாள். சில வாரங்களுக்கு முன்பு இளவரசி அம்மா தற்செயலாகச் சொன்னதிலிருந்து ஈஸ்வரன் சென்னையில் இருக்கும்போது இந்த அபார்ட்மெண்டில்தான் தங்குவான் என்பது அவளுக்குத் தெரியும். அங்கே ரிசப்ஷனில் இருந்த ஒரு பெண்ணிடம் அந்த பெட்டியை கொடுத்தாள். ஈசனின் பெயரைச் சொல்லி அவரிடம் கொடுத்துவிடுமாறு கூறிவிட்டு வந்துவிட்டாள். தன் பெயரைச் சொல்லவில்லை. அந்த பெண்ணும் கேட்கவில்லை. முகிலா மீண்டும் சாலையை கடந்து மருத்துவமனைக்கு நடந்தாள். குளிர்ந்த காற்று அவளது பழைய சாம்பல் நிற கோட்டிற்குள் புகுந்தது. மருத்துவமனையின் சுழல் கதவை தொடும்போது அவளது கைகள் லேசாக நடுங்கின. அது வெளியிலிருக்கும் குளிர்ச்சியால் என்று அவளுக்கு தானே பொய் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அது குளிர்ச்சி இல்லை. அன்று மாலை ஈஸ்வரன் வீட்டிற்கு வந்தான். தன் கார் சாவியை வாசலில் இருந்த கிண்ணத்தில் போட்டுவிட்டு நிமிர்ந்தபோது மேஜை மேல் அந்த பெட்டி காத்து கொண்டிருந்தது. அவனது மூளை யோசிப்பதற்கு முன்பே அவனது வயிறு பயத்தில் சுருங்கியது. அவன் பெட்டியை திறந்து பார்த்தான். மடிக்கப்பட்ட கம்பளி ஆடை, அதன் காலரில் ஒரு சிறிய கடிதம். அதை வாசித்தான், மீண்டும் வாசித்தான். மெதுவாக ஜன்னல் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். வெளியே சென்னை நகரின் விளக்குகள் ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கின. அந்தச் சிறிய கடிதத்தாளை தன் விரல்களுக்கு நடுவில் நீண்ட நேரம் வைத்திருந்தான். அதை கீழே வைக்க அவனுக்கு மனமில்லை. அவனுக்கு அவளை போனில் அழைக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனிடம் அவளது போன் நம்பர் இல்லை. அந்தச் சம்பவத்திலும் அவன் உணர்ந்த முதல் நிஜமான உண்மை அதுதான். ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ள 1 நாள் தாமதமாகிவிட்டது. திங்கட்கிழமை காலை மருத்துவமனை இயக்குனரின் உதவியாளர் 4வது மாடி செவிலியரான முகிலாவின் போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். காலை 9 மணிக்கு அவளை 7வது மாடியில் இருக்கும் நிர்வாக அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்திருந்தனர். முகிலா தன் 7 வருட வேலை வாழ்க்கையில் 7வது மாடிக்கு 2 முறைதான் வந்திருக்கிறாள். ஒரு முறை வேலைக்குச் சேர்ந்தபோது, இன்னொரு முறை கர்ப்பமாக இருந்த தன் தோழிக்காக ஃபைல்களை கொடுக்க வந்தபோது. 7வது மாடியின் கார்பெட் தரை முற்றிலும் வேறு நிறத்தில் இருந்தது. அங்கே எந்த ஒரு மருத்துவக் கருவியின் பீப் சத்தமும் கேட்கவில்லை. அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் சென்னையில் இருக்கும் பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்களில் சொல்வதைப் போல குட் மார்னிங் சொன்னாள். அது கீழே இருக்கும் வார்டுகளில் யாரும் சொல்லும் விதம் அல்ல.
முகிலா இயக்குனரின் அறைக்கு வெளியே இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். நோயாளிகளின் குடும்பத்தினரிடம் பேசும்போது மட்டும் அணியும் தன் புதிய நீல நிறச் செவிலியர் உடையை இன்று அணிந்திருந்தாள். தன் கைகளை தன் மடியில் இறுக்கமாக கோர்த்துக் கொண்டாள். இல்லையென்றால் கைகள் நடுங்குவதை அவளால் தடுக்க முடியாது. அவளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஏற்கனவே ஒரு உள்ளுணர்வு தோன்றிவிட்டது. வார்த்தைகள் தெரியவில்லை, ஆனால் அதன் வடிவம் புரிந்தது. காலை 9:04 அவளை உள்ளே அழைத்தார்கள். உள்ளே 3 பேர் இருந்தனர். இயக்குனர் ஹென்றி, வெள்ளி நிறத் தலைமுடி, அழகான பற்களைக் கொண்டவர். ஒருமுறை கிறிஸ்மஸ் பார்ட்டியில் முகிலா இவருக்கு கை கொடுத்திருக்கிறாள். ஆனால் அவர் அதை முற்றிலும் மறந்திருந்தார். மனிதவள மேம்பாட்டுத் துறையைச் சேர்ந்த ஒரு பெண். அவளது பெயரை முகிலா சரியாக கவனிக்கவில்லை. மீண்டும் கேட்க அவளுக்குச் சுயமரியாதை தடுத்தது. மற்றும் ஒரு சட்ட அதிகாரி. அவர் கையில் ஒரு பெரிய ஃபைல் இருந்தது. அவர்கள் மிகவும் நாகரிகமாக நடந்து கொண்டனர். அதுதான் மிகவும் கொடூரமான விஷயம். அவர்கள் அவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவர்களைப் போல பேசினர். முகிலா, உள்ள வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது குடிக்க வேணுமா? தண்ணி? இல்லை, நன்றி ஐயா. நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறோம். நீங்க தாராளமா உங்க கருத்துக்களைச் சொல்லலாம் என்றார் ஹென்றி. முகிலா தலையசைத்தாள். அவளுக்கு தன் குரலின் மேல் நம்பிக்கை இல்லை. இயக்குனர் ஹென்றிதான் பெரும்பாலான விஷயங்களை பேசினார். அந்த HR பெண் குறிப்பு எடுத்துக் கொண்டிருந்தாள். அந்த சட்ட அதிகாரி இறுதி வரை பேசவே இல்லை. முகிலா, ஹென்றி ஆரம்பித்தார். உங்களை பத்தி ஒரு முக்கியமான புகார் வந்திருக்கு. நிர்வாக அறையில் அந்த HR பெண் பேசத் தொடங்கினாள். வேலையை விட்டு தூக்கும்போது மனிதர்கள் பயன்படுத்தும் அந்த நளினமான அளந்து பேசும் குரலில் அவள் விளக்கினாள். முகிலா, நீங்க உடனடியாக இந்த 4வது மாடியில இருந்தும் இளவரசி அம்மாவோட கேஸ்ல இருந்தும் மாற்றப்படுறீங்க. உங்களோட ஃபைல்ல ஒரு நிர்வாக விசாரணை குறிப்பு எழுதப்படும். இது தண்டனை நடவடிக்கை இல்லை, வெறும் ஒரு குறிப்புதான். சில மாத கண்காணிப்புக்குப் பிறகு இந்த விஷயம் அப்படியே மூடப்படும். என் ஃபைல்ல ஒரு குறிப்பா? ஒரு விசாரணை அறிக்கை? அது அப்படியே அந்த ஃபைல்லையே இருக்கும், அப்படித்தானே என்று முகிலா கேட்டாள். ஆமாம், நான் இந்த ஆஸ்பத்திரியில 7 வருஷத்தைச் செலவழிச்சிருக்கேன். முகிலாவின் குரல் மிகவும் மெதுவாக ஆனால் உறுதியாக வெளிவந்தது. 7 வருஷமா யாருமே பார்க்க விரும்பாத நள்ளிரவு ஷிப்டுகளை நான் பார்த்திருக்கேன். என் மடியில நோயாளிகள் உயிர் பிரிஞ்சிருக்கு. 19 வயசு பையன் ஒருத்தன் சாகும்போது அவனோட கைகளை பிடிச்சிட்டு நான் அழுதிருக்கேன். கணவனை இழந்த பெண்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போன் செஞ்சு பேசும்போது அவங்க பக்கத்துல நான் துணையா உட்கார்ந்திருக்கேன். நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கூட. முகிலா, ஹென்றி அவளை நிறுத்த முயன்றார். நான் எந்த தப்பும் செய்யல. எங்களுக்கு தெரியும் என்று அந்த சட்ட அதிகாரி இறுதியாக பேசினார். அவனது குரலில் அவள் விரும்பாத ஒரு இரக்கம் இருந்தது. அதனாலேயே முகிலாவிற்கு அவன் மேல் ஒரு மெல்லிய வெறுப்பு வந்தது. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு யாரும் சொல்லல முகிலா. அவள் அங்கே அமர்ந்திருந்தாள், ஆனால் அழவில்லை. மேலே வரும்போது லிஃப்டில் வச்சு தனக்குத்தானே கொடுத்துக்கொண்ட அந்த பிரமாணத்தை, இந்த அறைக்குள் அழக்கூடாது என்ற சபதத்தை அவள் மீறவே இல்லை. தலையசைத்தாள். ஒரு பேப்பரில் கையெழுத்திட்டாள். 3 பேருக்கு முறைப்படி கை கொடுத்தாள். வெளியே நடந்தாள். அவள் வெளியே வந்தபோது அந்த தாழ்வாரத்தில் ஈஸ்வரன் நின்றிருந்தான். அவனது முகம் ஒரு வெள்ளை காகிதத்தைப் போல வெளுத்துப் போயிருந்தது. அவனது கையில் போன் தளர்வாக இருந்தது. அவன் அதை பிடித்திருந்த விதமே அவன் அங்கே நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிறான் என்பதை காட்டியது. அவனுக்கு எப்படியோ விஷயம் தெரிந்துவிட்டது. ஒருவேளை ஹென்றிதான் 5 நிமிடங்களுக்கு முன்பு போன் செய்து சொல்லியிருப்பாரு. யார் சொன்னால் என்ன? முகிலா. அவள் தன் கையை உயர்த்தி தடுத்தாள். அவன் பேச்சை நிறுத்தினான். வேண்டாம், ப்ளீஸ், என்னை எதுவும் பேச வச்சடாதீங்க ஈஸ்வரன். அவளது குரல் நடுங்கவில்லை. வேண்டாம் என்ற கேள்வியாக அவன் அவளை பார்த்தான். இருந்தாலும் அவன் அவளை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி வந்தான். அவள் ஒரு அடி பின்வாங்கினாள். பெரிய இடைவெளி இல்லை, ஆனால் அதுவே போதுமானதாக இருந்தது. ஏற்கனவே பாதியளவு உயர்ந்த அவனது கை மீண்டும் அவனது பக்கவாட்டிலேயே விழுந்தது. நான் இதை சரி செஞ்சுடுறேன். அவனது குரலில் ஒரு தீவிரமான கோபம் இருந்தது. நான் இப்போதே உள்ள போறேன். அவங்க கிட்ட பேசுறேன். நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்றேன். நான் எல்லாவற்றையும். அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே என்றாள் முகிலா. அவன் பேச்சை நிறுத்தினான். அவள் அவனை உற்று பார்த்தாள். தன் மனதில் இருந்த எல்லா வலியையும் அவனது கண்கள் பார்க்கும்படி விட்டாள். ஒரு பிசினஸ் டீலை உங்களோட பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் சரி செய்யற மாதிரி மனிதர்களையும் அவங்களோட வாழ்க்கையையும் சரி செஞ்சிடலாம்னு நீங்க இன்னமும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் உதடுகள் பிரிந்தன, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை.
நான் என் வேலையை ஒழுங்காதான் செஞ்சிட்டு இருந்தேன் ஈஸ்வரன் என்றாள். எனக்கு தெரியும் என்றான் ஈஸ்வரன். இல்லை. அவளது குரல் முதன்முறையாக சற்றே உயர்ந்து பின் மீண்டும் தணிந்தது. உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒழுங்கா இருந்தது இல்லை. நீங்க எப்போதும் ஜெயிச்சு மட்டும்தான் பழகியிருக்கீங்க. ஜெயிக்கிறதும் ஒழுங்கா வாழ்றதும் 2 வெவ்வேறு விஷயங்கள். முகிலா, எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தது. 7 வருஷ உழைப்பு இருந்தது. இந்த மாடியில் இருக்கிற எல்லாருக்கும் என் பேரை தெரியும். தங்களோட அம்மாவை என்கிட்ட நம்பி ஒப்படைப்பாங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலன்னு சொல்லப் போறீங்களா? நான் என்னடி பண்ண? அவனது குரலில் ஒரு உரிமை இருந்தது. ஆனா நீங்க செஞ்சீங்க. அவளது குரல் தணிந்தது. அந்த பாதையின் மறுமுனையில் இருந்த ஒரு செவிலியர் இவர்களை பார்க்காதது போல் நடித்தாள். வார்டு பாய் ஒருவன் மருந்து வண்டியை தள்ளிக்கொண்டு இவர்களை கவனிக்காதது போல் கடந்து சென்றான். அவளது 7 வருட உத்தியோகபூர்வ உலகம், அவளது வாழ்க்கை ஒரு தாழ்வாரத்தில் சிதைந்து போவதை மிகவும் நாகரிகமாக பார்க்காதது போல் நடித்துக் கொண்டிருந்தது. நான் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் என்றாள் முகிலா நிதானமாக. அப்புறம் நான் இந்த ஆஸ்பத்திரியை விட்டே போயிடுவேன். தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. ஒரு நிமிஷம் இன்று அவளை தடுத்தான். ஈஸ்வரன், ப்ளீஸ். அங்கே அந்த இடத்தில் மட்டும்தான் அவளது குரல் லேசாக உடைந்தது. அவனது பெயரை உச்சரிக்கும்போது அவளது தொண்டை அடைத்தது. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அவன் அவளுக்கு பின்னால் வரவில்லை. அவனால் வர முடியவில்லை. 412வது அறை கடந்த 6 வாரங்களாக எப்படி இருக்குமோ அதே வாசனையோடுதான் இப்போதும் இருந்தது. இளவரசி அம்மாவுக்கு பிடித்த கை கிரீம் வாசனை, அவரது சிறிய பையில் இருக்கும் பவுடர் நெடி, ஜன்னல் ஓரத்தில் யாரோ குடிக்காமல் வைத்துவிட்டு போன ஆறிப்போன காஃபி. இளவரசி அம்மா தலையணையில் சாய்ந்து கொண்டு தன் மூக்குக் கண்ணாடியை மூக்கின் நுனிக்குக் கொண்டு வந்து ஒரு பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார். முகிலா உள்ளே நுழைந்ததும் அவர் நிமிர்ந்து பார்த்தார். 50 வருடங்களாக மனிதர்களை படித்துப் பழகிய அவரது முகம் முகிலாவின் முகத்தை பார்த்த அடுத்த கணமே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது. ஐயோ, என் செல்லமே! அவர் குரல் மிக மெல்லிய ரகசியமாக ஒலிந்தது. என்னாச்சு முகிலா? உன்னோட முகத்தில் ஒரு பெரிய சோகம் தெரியுது. என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்றார் பாசமாக. முகிலா அந்த படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். தன் 7 வருட வேலை வாழ்க்கையில் அவள் ஒரு நோயாளியின் படுக்கையில் அமர்ந்ததே இல்லை. அவள் இளவரசி அம்மாவின் கைகளை பற்றிக் கொண்டாள். அது மென்மையாகவும் குளுமையாகவும் இருந்தது. ஆஸ்பத்திரி உடையில் இருந்தாலும் அவர் கழற்றாமல் வைத்திருந்த அவரது திருமண மோதிரமும் 90களில் ஈஸ்வரன் அவரது பிறந்த நாளுக்கு பரிசளித்த சிறிய நீலக்கல் மோதிரமும் முகிலாவின் விரல்களுக்கு நடுவில் கதகதப்பாக அழுந்தின. நான் கிளம்பணும் அம்மா. உனக்கு டியூட்டி முடிச்சுதா? இப்போ வீட்டுக்கு போறியாமா என்று கேட்டாரு. என்னால இங்க இனிமேல் வேலை செய்ய முடியாதுமா. என் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என்று அவள் கூறினாள். இங்க வர நோயாளிகளை நீ எவ்ளோ அன்போடவும் பரிவோடும் பாத்துக்கிறே. நான் பாத்துட்டு தனமா இருக்கேன். உன் மேல தப்பு இருக்கா? என்னால இத நம்பவே முடியல. என்னாச்சு என்று அவர் கேட்க, குறுக்கிட்ட முகிலாவோ, அம்மா, நான் அதையெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு உங்க உடம்பு குணமானதுக்கு அப்புறம் சொல்றேன் என்றாள். எனக்கு புரியுது கண்ணா என்ற இளவரசி அம்மா தன் மற்றொரு கையை மெதுவாக உயர்த்தி முகிலாவின் கைகளின் மேல் வைத்தார். முகிலாவின் கை அவரது 2 கைகளுக்கும் நடுவில் அரவணைப்பாகச் சிக்கிக் கொண்டது. அவர்கள் அப்படியே இருந்தார்கள். 1 நிமிடமா, 2 நிமிடமா தெரியவில்லை. மேலே ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் பறந்து செல்லும் சத்தம் கேட்டு பின் மெல்ல மறைந்தது. அவன் உன்னை நேசிக்கிறான் முகிலா, இளவரசி அம்மா மிகவும் மெதுவாகச் சொன்னார். ஆனா அந்த அன்பை எப்படி எக்ஸ்பிரஸ் செய்யணும்னு அவனுக்கு இன்னமும் தெரியல என்றார். எனக்கு தெரியும் அம்மா என்றாள் முகிலா. அவன் கத்துக்குவான். இருக்கலாம், நிச்சயமா கத்துக்குவான் என்றார். அந்த தேன் நிறக் கண்கள் கொண்ட தாய் உறுதியாக. முகிலாவின் வாயிலிருந்து பாதி சிரிப்பும் பாதி அழுகையுமாக ஒரு சத்தம் வெளிவந்தது. அவள் இளவரசி அம்மாவின் கைகளின் பின்புறத்தில் தன் நெற்றியை அழுத்திக் கொண்டு அப்படியே இருந்தாள். உங்களை பார்த்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா என்று முணுமுணுத்தாள். இல்லைடா செல்லம். அவளது மூச்சுக்காற்று மட்டுமே பதிலாய் வந்தது. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். முகிலா குனிந்து இளவரசி அம்மாவின் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். தன் 7 வருடச் செவிலியர் வாழ்க்கையில் அவள் எந்த ஒரு நோயாளிக்கும் இதை செய்ததே இல்லை. பின்பு அவள் எழுந்து 412வது அறையை விட்டு பின்னால் திரும்பி பார்க்காமல் வெளியே நடந்தாள்.
ஏனென்றால் இப்போது திரும்பி பார்த்தால் அவளால் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேற முடியாது என்று அவளுக்குத் தெரியும். அவள் அவசரகால படிக்கட்டுகளில் இறங்கி மருத்துவமனையின் பின்புறமாக இருந்த அந்த பகுதி வழியாக வெளியே வந்தாள். சென்னை எழும்பூர் சாலை வரை அவள் நிற்காமல் நடந்தாள். அங்கே இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். அதன் பிறகு அவள் அழுதாள். தொடர்ந்து 38 நிமிடங்கள். பின்பு தன் போனை பார்த்தபோதுதான் அவளுக்கு அந்த நேரம் தெரிந்தது. தனக்கு ஏற்பட்ட அந்த 2 இழப்புகளில் தன் வேலை மற்றும் ஈஸ்வரனின் அன்பு எது பெரிய இழப்பு என்று அவளது மனதிற்குத் தெரியவில்லை. அதற்காகத்தான் அவளால் ஈஸ்வரனை இன்னும் மன்னிக்க முடியாமல் இருந்தது. அதற்கடுத்த வாரங்களில் ஈஸ்வரன் ஒரு கசப்பான உண்மையை கற்றுக்கொண்டான். வருத்தம் என்பது நாம் நினைத்தபடி செலவழிக்கக்கூடிய ஒரு நாணயம் அல்ல. அதை உங்களால் எதற்கும் மாற்ற முடியாது. அது உங்களது நெஞ்சின் இடது பக்கத்தில் விலா எலும்புக்குச் சற்று கீழே அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். நீங்கள் எவ்வளவு அதிக நேரம் வேலை செய்தாலும், உங்களுக்கு தேவையில்லாத போன் கால்களை பேசினாலும், உங்களுக்கு பிடிக்காத 4 பேருடன் அமர்ந்து ஒரு பெரிய பிசினஸ் டீலை முடித்துவிட்டு அதற்கு வாழ்த்துச் சொல்லி 3வது முறை மது அருந்தினாலும் அந்த வலி உங்களை விட்டு போகாது. அந்த டீல் முடிந்ததற்காக உங்களுக்குள் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஆரம்பத்தில் அவனால் இதை சரி செய்ய முடியும் என்றுதான் அவன் நம்பினான். அவனுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருந்தன, செல்வாக்கு இருந்தது. ஆஸ்பத்திரி இயக்குனரின் நம்பர் அவனது போனில் இருந்தது. அவனது வழக்கறிஞரால் எந்த ஒரு ஃபைலையும் ஆவணத்தையும் மறைக்கவோ அழிக்கவோ முடியும். 1 வாரம் அவன் அதற்கான முயற்சிகளைச் செய்தான். பின்பு அவன் அதை நிறுத்தினான். ஏனென்றால் முகிலாவின் அந்த குரல் அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. அன்று அந்த மருத்துவமனையின் மாடியில் நின்று கொண்டு இருவரும் முத்தமிட்டு கொண்ட காட்சியை தான் அந்த மருத்துவமனை நிர்வாகம் பார்த்திருந்தது. அதனால்தான் இந்த முடிவை எடுத்திருந்தனர் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனாலேயே மேலும் அவளை துன்புறுத்த வேண்டாம் என்று அவன் விலகி நின்றான். அதை சரி செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவளோ அவன் கொடுத்த பரிசஸை திருப்பி அனுப்பியதால்தான் அவன் நமக்கு இது போன்ற ஒரு தண்டனையை வழங்கியிருக்கிறான் என்று அவன் மீது அவள் கோபமாக இருந்தாள். ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் தன் ஆபீஸ் மேஜையில் அமர்ந்திருந்த ஈஸ்வரன் தன் வாழ்நாளில் முதன்முறையாக தனக்குத் தெரிந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டான். தனக்குத் தெரிந்த வழியில் காரியத்தை சாதிக்காமல் அமைதியாக இருந்தான். அதற்கு பதிலாக அவன் கடிதங்கள் எழுதத் தொடங்கினான். நீண்ட கடிதங்கள், பேப்பரில் பேனாவால் எழுதப்பட்டவை. அவன் போர்ட்டிங் பள்ளியில் படித்த காலத்திற்குப் பிறகு இப்போதுதான் பேனாவை பிடிக்கிறான். அவனது கையெழுத்து அவனுக்கே அடையாளம் தெரியாத அளவிற்கு மோசமாக இருந்தது. அவன் 3 கடிதங்களை எழுதிக் கிழித்துப் போட்ட பிறகுதான் 4வது கடிதம் சரியாக வந்தது. ஏனென்றால் முதல் 2 கடிதங்களும் மன்னிப்பு கேட்பது போல தன் பக்க நியாயங்களை விளக்கும் சுயநலக் கடிதங்களாக இருந்தன. அதை எழுதும்போது அவனுக்கே அது புரிந்தது. 3வது கடிதம் மிகவும் சுருக்கமாக இருந்தது. முகிலா, நான் உங்களை ஒரு சக மனிதராக பார்க்கவில்லை. நான் உங்களை என் அதிகாரத்தால் பாதுகாக்க நினைக்கும் ஒரு பெண்ணாக மட்டுமே பார்த்தேன். அதனால்தான் உங்களது உலகத்தை என் பாதுகாப்பு என்ற பெயரில் சுருக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இதற்கு பதில் எழுத வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஈஸ்வரன். அவன் அதை போஸ்டில் அனுப்பினான். அவனிடம் அவளது வீட்டு முகவரி இல்லை. அதனால் அந்த பழைய ஆஸ்பத்திரி முகவரிக்கே அனுப்பி அதை அவளுக்கு ஃபார்வர்ட் செய்யுமாறு எழுதினான். அது அவளுக்கு போய்ச் சேருமா என்று தெரியாது. இருந்தாலும் அனுப்பினான். அடுத்த வாரம் இன்னொன்று எழுதினான். அதற்கு அடுத்த வாரம் இன்னொன்று. நாட்கள் செல்லச் செல்ல அவன் கடிதங்களின் எண்ணிக்கையை மறந்துவிட்டான். அக்டோபர் மாதத்தில் அவனது அசிஸ்டன்ட் பெண் வந்து, சார், போஸ்டல் ஸ்டாம்புகளை மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாமா என்று தயக்கத்தோடு கேட்டாள். அவன் சரி என்றான். முகிலாவிற்கு அந்த முதல் கடிதம் அவளது புதிய வேலை செய்யும் இடத்தில் கிடைத்தது. அது சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய அறக்கட்டளை மருத்துவமனை. அவளது வீட்டிலிருந்து 2 பஸ் மாறிப்போக வேண்டும். அவளது பழைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி, எல்லா திசைகளிலும் தள்ளியிருந்தது. அந்த கட்டிடம் மிகவும் பழமையானது. வார்டின் சுவர்களில் பலமுறை பெயிண்ட் அடித்ததால் அது என்ன நிறம் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு விசித்திரமான நிறத்தில் இருந்தது. அங்கிருந்த காஃபி பழைய ஆஸ்பத்திரி காஃபியை விட மோசமாக இருந்தது. அப்படி ஒரு மோசமான காஃபி இருக்க முடியும் என்று அவள் நினைத்துக் கூட பார்த்ததில்லை. ஆனால் அங்கிருந்த நோயாளிகள் மிகவும் ஏழைகள். தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை முகிலாவிடம் அப்பட்டமாக பேசினார்கள். அதை முகிலாதான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக விரும்பினாள்.
அந்த கடிதம் பழைய மருத்துவமனையிலிருந்து ஃபார்வர்ட் செய்யப்பட்டு அவளுக்கு வந்திருந்தது. கவர் மேலிருந்த அந்த எழுத்துக்களை பார்த்த அடுத்த கணமே தன் பெயரை படிக்கும் முன்பே அது யாருடைய கையெழுத்து என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊழியர்கள் கழிவறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். அந்த சிங்க் சுவற்றில் சாய்ந்து கொண்டு நின்றபடியே அதை படித்தாள். 2 முறை படித்தாள். பின்பு அதை மீண்டும் அந்த கவருக்குள் மடித்து வைத்துவிட்டு வெளியே வந்தாள். அவளது முதுகெலும்பில் யாரோ ஐஸ் தண்ணீரை கொட்டியது போன்ற ஒரு குளுமையான உணர்வு இருந்தது. இருந்தாலும் அவள் அன்று தன் ஷிப்ட் வேலை முடியும் வரை ஒரு சாதாரண மனிதரைப் போல வேலை செய்தாள். அவள் அந்த கடிதத்தை குப்பையில் போடாவிட்டாலும் அவளுக்கு பதில் எழுதவும் இல்லை. வீட்டிற்கு வந்ததும் தன் படுக்கையறை மேஜையின் முதல் டிராயரில் அதை வைத்தாள். அடுத்த வாரம் இன்னொன்று வந்தபோது அதையும் அதன் மேல் வைத்தாள். அதற்கு அடுத்த வாரமும் கிறிஸ்மஸ் வரும்போது அவளிடம் 11 கடிதங்கள் இருந்தன. அதன் பிறகு அவள் எண்ணுவதை நிறுத்திவிட்டாள். ஒவ்வொரு முறை கடிதம் வரும்பொழுதும் அவள் அதை படிப்பாள். ஆனால் பதில் எழுத மாட்டாள், தூக்கியும் எறிய மாட்டாள். நான் இன்னும் அவனை மன்னிக்கவில்லை, கடிதத்தை படிப்பது வேறு, மன்னிப்பது வேறு என்று தனக்குத்தானே கடினமாகச் சொல்லிக் கொள்வாள். ஆனால் அவளது மனமே அதை முழுமையாக நம்ப வாழ்க்கை மெல்ல மெல்ல அதன் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. ஒரு நாள் மாறி அவளது வீட்டிற்கு பிரியாணி சமைத்துக் கொண்டு வந்து அவளை வற்புறுத்திச் சாப்பிட வைத்தாள். மதுரையில் இருக்கும் அவளது அம்மா அடிக்கடி போன் செய்து பேசினார். அது பாசமாக இருந்தாலும் கொஞ்சம் சோர்வை தந்தது. மாரியின் வற்புறுத்தலால் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு யோகா கிளாஸுக்குச் செல்லத் தொடங்கினாள். அவளுக்கு யோகா சரியாக வரவில்லை, இருந்தாலும் அவள் சென்றாள். புதிய ஆஸ்பத்திரியில் அவளுக்கு 2 நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். வசந்தா என்ற 50 வயது மூத்த செவிலியர். அவர் சுத்தியலால் அடிப்பது போல பட்டென்று பேசுவார், ஆனால் பெரிய நகைச்சுவையாளர். மற்றும் முகேஷ் என்ற இளம் பயிற்சி மருத்துவர். அவனது கண்கள் மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் முகிலாவிடம் வழிவதில் அவனுக்கு எந்த விருப்பமும் இருக்கவில்லை. அது முகிலாவிற்கு பெரும் நிம்மதியை தந்தது. டிசம்பர் மாதத்தில் அவளுக்கு சம்பள உயர்வு கிடைத்தது. ஜனவரியில் அவளை அந்த ஷிப்டின் தலைமைச் செவிலியராக மாற்றினார்கள். அவளுக்கு எந்த பெருமையும் தோன்றவில்லை. ஆனால் பழைய சோர்வை விட இப்போதிருக்கும் சோர்வு அவளுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. ஒரு நடுத்தர குடும்பத்துப் பெண் தன் வீட்டு வாடகையை கொடுத்துக்கொண்டு எப்படி தன் காயங்களை ஆற்றிக் கொள்வாளோ அப்படித்தான் அவளது வாழ்க்கையும் இப்போதிருந்தது. அவள் முன்பு பணிபுரிந்த அந்த சென்னை மருத்துவமனை பக்கமே போகவில்லை. அதேபோல அவள் இப்போது பிளாக் காஃபி குடிப்பதையும் நிறுத்திவிட்டாள். இப்போது அவள் காஃபியில் கொஞ்சம் பாலும் வேணுமென்றே சர்க்கரையை சற்றே அதிகமாகவும் சேர்த்துக்னி குடித்தாள். அதற்கான காரணத்தை அவள் யாருக்கும் வெளியில் சொல்லிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த மழையன்று ஈஸ்வரனுடன் குடித்த அந்த பிளாக் காஃபி இனிப்பு அவளது நினைவில் இருந்தது. மார்ச் மாதத்தில் இளவரசி அம்மாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஒரே ஒரு கடிதம் மட்டும். வயதானவர்களுக்கே உரிய அந்த சாய்வான கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. என் செல்லமே, நான் இப்போ ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் மகனும் இன்னொரு பக்கமா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். நாங்க 2 பேருமே சந்தோஷமா இல்ல. நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோன்னு உனக்கு தெரியணும்னு நினைச்சேன். இப்படிக்கு இளவரசி. அன்றைக்கு இரவு ட்ரெயினில் வீட்டிற்கு திரும்பும்போது முகிலா ஜன்னலோரம் அமர்ந்து அழுது கொண்டே வந்தாள். அடுத்த நாள் மாரியிடம் பேசும்போது செவிலியர் சங்கப் பிரச்சனையைப் பற்றி கேள்விப்பட்டு அழுததாக பொய் சொன்னாள். ஆனால் அவள் ஒரு மோசமான பொய்யர் என்பதால் மாரி அவளை மேலும் வற்புறுத்தி கேட்கவில்லை. முகிலா அந்த கடிதத்திற்கு பதில் எழுதினாள். ஈஸ்வரனுக்கு அல்ல, இளவரசி அம்மாவுக்கு தான் வேலை செய்யும் புதிய ஆஸ்பத்திரியைப் பற்றியும் தன் வீட்டு ஜன்னல் வழியே தெரியும் வசந்த காலக் காட்சியைப் பற்றியும் தான் வளர்க்க முயலும் அந்த சிறிய தக்காளிச் செடியைப் பற்றியும் 2 பக்கங்களுக்கு ஆசையாக எழுதினாள். அதை போஸ்டில் அனுப்பினாள். பல மாதங்களுக்குப் பிறகு அன்று இரவுதான் முகிலா நிம்மதியாகவும் ஆழமாகவும் தூங்கினாள். அடுத்த இலையுதிர்காலத்தில் இளவரசி அம்மா இறந்து போனார். அது திடீரென்று நடக்கவில்லை. கோடை காலம் முழுவதும் அவரிடமிருந்து வந்த குறைவான, மிகவும் கவனமாக எழுதப்பட்ட கடிதங்களிலிருந்தே முகிலா அதை ஓரளவுக்கு கணித்திருந்தாள். செப்டம்பர் மாத இறுதியில் அவரிடமிருந்து வந்த கடைசி கடிதம் ஒரு ஒற்றைத் தாளில் மிகவும் தளர்ந்த கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதில் பாரதியாரின் கண்ணம்மா கவிதைகளை தொடர்ந்து படி என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. இளவரசி, அவரது மறைவுச் செய்தி செய்தித்தாளில் வந்திருந்தது. அக்டோபர் மாதத்தின் ஒரு வியாழக்கிழமை மதியம் முகிலா ரயிலில் ஆற்றை கடந்து சென்றாள். இறுதிச் சடங்கு அப்பர் ஈஸ்ட் சைடில் இருந்த இலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய தேவாலயத்தில் நடந்தது.
அதற்குள் அவள் அதற்கு முன்பு சென்றதே இல்லை. அவள் பல வருடங்களாக வைத்திருந்த ஒரு கருப்பு நிற உடையை அணிந்திருந்தாள். அவள் யாருக்கும் தெரியாமல் பின்வரிசையில் அமர்ந்து கொண்டாள். அவளை பார்ப்பதற்கு முன்பே அவள் அவனை கண்டுவிட்டாள். அவன் உடல் மெலிந்திருந்தான். அவனது தலைமுடி இன்னும் சிறியதாக வெட்டப்பட்டிருந்தது. அவன் முன் வரிசை நாற்காலியில் தன் கைகளை தன் மடியில் மிகவும் இறுக்கமாக கோர்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். கைகளை அப்படியே விட்டால் அவை என்ன செய்துவிடுமோ என்ற பயத்தில் ஒரு மனிதன் தன் கைகளை தானே இறுக்கமாக பிடித்துக் கொள்வதைப் போல அவன் அமர்ந்திருந்தான். பிரார்த்தனை முழுவதும் அவள் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவன் ஒரே ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. பிரார்த்தனை முடிந்து அங்கிருந்த சிறிய கூட்டத்தினர் எழுந்து முன்னோக்கி நகரத் தொடங்கியபோது அவள் பின்வாங்கி நுழைவு பாதைக்கு வந்து கதவை நோக்கி நடந்தாள். அது ஒரு 20 அடிகள் இருக்கும். அவளது காலணி சத்தம் அந்த பாறை தரையில் எதிரொலித்தது. யாரோ இருமினார்கள். அவள் தன் கண்களை உயர்த்தவே இல்லை. வெளியே நடைபாதைக்கு வந்ததும் அவள் நிம்மதியாக மூச்சுவிட்டாள். பின்பு சில விஷயங்கள் நம்மை விட்டு அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாத அளவுக்கு பெரியவை என்பதால் அவள் திரும்பி அந்த தேவாலயத்தின் கதவை பார்த்தாள். அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவளை நோக்கி வரவில்லை. எந்தச் சைகையும் செய்யவில்லை. அவள் கிளம்புவதை புரிந்து கொண்ட அடுத்த கணமே அவன் வெளியே வந்திருக்கிறான் என்பது தெரிந்தது. அவன் ஒரு கருப்பு நிற சூட் அணிந்து கைகளை தன் பக்கவாட்டில் தொங்கவிட்டபடி அந்த நுழைவாயிலில் நின்றிருந்தான். 30 அடி தூர நடைபாதையும் 6 மாத கால மௌனமும் அவர்களுக்கு இடையே இருந்த அந்த வேளையில் அவர்களின் கண்கள் ஒன்றையொன்று சந்தித்த போது அவன் அவளது பெயரைச் சொல்லவில்லை. அவன் அதற்கு முயற்சியும் செய்யவில்லை. அவன் அவளை பார்த்து தன் தலையை மட்டும் அசைத்தான். ஒரே ஒரு முறை, மிகவும் லேசாக. அவளும் பதிலுக்கு தன் தலையை அசைத்தாள். பின்பு அவள் திரும்பி ரயிலை பிடிப்பதற்காக கிழக்கு நோக்கி நடந்தாள். தேர்ட் அவென்யூ சாலையை கடக்கும் வரை அவள் தனக்குள் அழுகையை அனுமதிக்கவே இல்லை. அதற்கப்புறம் மிக நீண்ட நாட்களுக்குப் பிறகுதான் அவளுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. அவன் மிகவும் அமைதியாக முகிலாவின் பேரில் அந்த நகரத்தின் 2 அரசு மருத்துவமனைகளில் படிக்கும் செவிலியர்களுக்காக ஒரு கல்வி உதவித் தொகையை தொடங்கியிருந்தான். இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட முகிலா தானாகவே அவனை தேடி வந்தாள். இருவரும் பிரிந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகியிருந்தன. அவளை தன் அலுவலகத்தில் கண்டவுடன் ஓடி சென்று அவளை அணைத்துக் கொண்டான். நீ கண்டிப்பா என்ன பார்க்க வருவேன் நம்புன, ஆனா இவ்ளோ லேட் பண்ணிட்டென்று அவன் கேட்க, அவளோ உனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, என்ன மன்னிச்சிடுங்க, ஈஸ்வரன் நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க மட்டுமே காரணம் என்று நான் நினைச்சிட்டேன். இனிமே நமக்குள்ள எந்த பிரிவும் இல்ல. உங்களோட சேர்ந்து வாழதான் நானும் எங்கிட்டு இருக்கேன். நானும் இப்படியே இருந்திரலாம் என்றுதான் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட இருந்து வர கடிதங்கள் தான் இப்போ என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இருக்கு. இளவரசி அம்மாவோட ஆசையும் இதுதான் என்று கூறிக்கொண்டே அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். இனி இவர்களது வாழ்வில் பிரிவேதுமில்லை. காதல் என்பது மேலிருந்து எதையோ சரி செய்வதோ விலைக்கு வாங்குவதோ அல்லது பாதுகாப்பதோ அல்ல என்பதை 2 மனிதர்களும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அது உண்மையானதாக மாறுகிறது. அது அமைதியாக வழங்கிவிட்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியான நபருக்காக உங்களது எத்தனை பழக்கங்களை நீங்கள் மறந்துவிட தயாராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.